நாமத்தில் பிதாவே. நல்ல கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல இரவு நேரத்துக்காய் திரும்பும். ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான ஊழியருக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு இரவு திரும்பவும் தேவ சமூகத்தில் இருக்க பரலோகத்தின் ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசித்த வேத பதிக்கு நேராக நம்முடைய சிந்தனையை திருப்புவோம். ரோமன் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். எல்லாரும் அந்த வசனத்தை கொஞ்சம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ரோமன் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமன் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபம். ரோமன் நிருபம் நிருபத்தை எழுதினது பவுல். எழுதப்பட்டது ரோம திருச்சபைக்காக. ரோமாபுரியில் உள்ள ஆமென் பவுலினால் நிறுவப்பட்ட தேவனுடைய திருச்சபை ஆமென் ஜாதிய விக்கிரகங்களுக்கு இடையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள். ஆமென் கடுமையான பாவம் ஆளுகை செய்திருந்த காலகட்டம். ரோம திருச்சபையில் கொடுமையான பாவங்களினால் சபை ஆளுகை செய்யப்பட்டிருந்தது. பாவத்தின் பிடியிலிருந்து மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற சர்ச் ரோம சபை. ஆமென். அதனால் ஆமென் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட வந்தவர்கள் ஆனபடினால் அவர்களுக்குள்ள பிசாசு பயங்கர குற்ற உணர்வுகளை அடிக்கடி போட்டு தேவனோடு நெருங்க விடாமல் ஜனங்களை விலக்கி கொண்டிருந்தான். ஸோ குற்ற உணர்வுகள் எப்பொழுதும் நம்முடைய லைஃப்பில் கொண்டு வர்றது பிசாசு. பார்த்துக்கோங்க. பாப உணர்வை கொண்டு வருகிறது தேவன் பரிசுத்தாவியானவர். குற்ற உணர்வை கொண்டு வருகிறது சாத்தான். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது ஆமென் நீங்கள் ஆமென் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ள பாவ உணர்வை கொண்டு வருவார். ஆனால் சாத்தான் நமக்குள்ள குற்ற உணர்வை கொண்டு வருவான். பாவ உணர்வுக்கும் குற்ற உணர்வுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்தது தவறு என்கிறது உணர்த்தப்படுகிறது பாவ உணர்வு. ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்றது குற்ற உணர்வு. வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். குற்ற உணர்வுகள் நம்மை தேவனிடந்து விலக பண்ணும். பாப உணர்வு நம்மை மனம் திரும்பி தேவனோட நெருங்க வைக்கும். நாம் ஒரு தப்பு செஞ்சப்போ அந்த செஞ்ச தப்பையே எடுத்து சொல்லி சொல்லி நம்மளை குற்றப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த தப்பையே சுண்டி காட்டி நம்மளை ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் குற்ற உணர்வு. சாத்தான் எப்பவும் குற்ற உணர்வுகளை கொண்டு வந்து நம்மை தேவனை விட்டு விலக்கிறதுக்கு தோண்டுவான். ஸோ ரோம திருச்சபை பாபத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனம் கடுமையான பாபங்களை குறித்து ரோமாபுரியில் எப்படி இருந்ததுங்கிறது 1வது அதிகாரத்திலேயே பவுல் விளக்குகிறார். ஆமாம். அதனால இங்கே இப்படி இருந்துச்சு, விக்கிரக ஆராதனை உங்களுக்குள் இருந்ததுனால தேவன் இப்படி உங்களை ஒப்பு கொடுத்தார், நீங்கள் இப்படி இருந்தீங்க, அப்படி எல்லாம் சொல்லி வருகிறார். அப்படி பாப குற்ற உணர்வினால் ஆமென் நிறையப்பட்ட அந்த திருச்சபையை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவன் அண்டைக்கு வரும்பொழுது நீங்கள் குற்ற உணர்வுகளால் வாழ்கிறதற்கு அல்ல அவர் உங்களை அழைத்தது. ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் வந்த பொழுது நீங்கள் பாபிகள் அல்ல, அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறபடியினால் நீதிமான்கள் என்கிறதை தெளிவுபடுத்துகிறார். அதனால ரோம நிருபத்தில் முழுவதையும் பவுல் அவன் தேவனுடைய நீதீகரணத்தை குறித்து தெளிவுபடுத்துகிறார். நம்ம எப்படி நீதீகரிக்கப்படுகிறோம், பாபியான ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி நீதிமானாயிருக்கிறான் என்கிறதை குறித்து ரோம நிருபத்தில் முழுவதும் தேவனுடைய நீதியை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாய் நடக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று அழைக்கப்பட்டவர்கள், சொல்லுங்க. அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்படியே நம்ம சும்மா அழைக்கப்படல, அவருடைய தீர்மானத்தின்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் அழைக்கிறது இல்லை, அவர் தெரிந்தெடுத்து தான் அழைக்கிறார். அழைக்கிறவர்களை அவர் தெரிந்தெடுத்தவர்களை மகிமைப்படுத்துகிறார். அழைப்பு எல்லார் மேலேயும் விழாது. ஆமென் சொல்லுங்க. 2026ஆம் ஆண்டுக்காக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை நட்டிருக்கிற பட்டணத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், தேசத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறத ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம். நான் அந்த வாக்குத்தத்தத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்கிட்ட எப்படி பேசினார். ஆமென். நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்படாததற்குரிய காரணம் என்ன, ஆண்டவர் நம்மகிட்ட சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஏன் நிறைவேற்றப்படவில்லை, இதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது 3 காரியங்கள் ஆண்டவர் என் சிந்தனையில் கொடுத்தார். ஒன்று, நாம் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென்
சொல்லுங்க. ஆமென். பேதுருவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3:9 என்று நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்ட தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வாதங்கள். அப்ப நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி. சொல்லுங்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைக்க. பக்கத்துல தொட்டுட்டு சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நம்ம அழைப்பு சபிக்கப்பட அழைக்கப்பட்டதல்ல, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம்? கலாத்தியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினூடாய் ஜாதிகளுக்கு வர வேண்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? ஆமென். ஒன்னு மெட்டீரியல் பிளெஸிங் உண்டு, ரெண்டு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் உண்டு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு. ஆமென். அதே போல ஆமென் பொருளாதார ஆசீர்வாதங்களும் உண்டு. பொருளாதார ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். வெள்ளியும் பொன்னும் மிருக ஜீவன்களும் ஆமென் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் மகா பெரிய சீமானா இருந்தான். அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? சீமானாகுதல். அதுதான் ஆசீர்வாதம். பட்டணத்திலே பெரிய பொருளாதார ஐஸ்வர்யத்தினால் உயர்த்தப்படுகிறவன். இனி இரண்டாவது ஆபிரகாமின் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் என்ன? ஆமென். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜாதிகளுக்குள் வருகிற ரட்சிப்பு கிறிஸ்து இயேசுவினால் வருகிறது. அப்ப ஆபிரகாமுடைய மைட்டி பிளெஸிங் என்னன்னு கேட்டீங்கன்னா அது கிறிஸ்து தான். இயேசு நமக்குள்ள வர்றதா நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்ப நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் நாமத்தினால் அவரை சுதந்திரிக்கிறதற்கு, அவரை அனுபவிக்கிறதுக்கு, அவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கு ஆசீர்வாதம் வரும்? ஆமென். உபாகமம் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். எனக்கு கட்டாயம் இல்லை நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி, இதை தான் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா ஒரு கண்டிஷன், நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்பினா கட்டாயம் என்ற பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆமென். நீ சபிக்கப்படணும்னு எனக்கு தெரியாது, நீ ஜீவனை தெரிந்திருக்க விரும்பினா இந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இனி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் 15வது வசனத்திலும் வாசித்தீங்கன்னா, நான் சொல்றேன், என்னுடைய நியாய பிரமாணத்துக்கு ஆமென் கீழ்ப்படிந்தால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அப்ப ஆமென். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படியாமை சாபத்தையும் கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் சபிக்கப்படுவான். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பர்வத பிரசங்கத்தினுடைய மலை பிரசங்கத்தினுடைய இறுதியில் இயேசு சொல்ற வசனத்தை நீங்க கவனிங்க பார்க்கலாம். நான் இப்பொழுது சொன்ன இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு, வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதன்படி செய்கிறவன் ஆமென் கற்பாறையின் மேல் கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். ஆமென். பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும், ஆமென் பெருங்காற்றடிக்கும், அந்த வீட்டுக்கு சேதம் வராது. ஆமென். நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவன் கேட்டு ஆமென் அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவன் மணலின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீட்டை கட்டின ஆமென் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பானவன். ஆமென். பெருவெள்ளம் வரும், பெருங்காற்றடிக்கும், ஆமென் பெரிய மழை வரும், அந்த வீடு என்ன செய்யும்? அட்ரஸ் இல்லாம போயிடும். ஆமென். நீதிமொழிகள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்க, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்ல போனா, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். பார்க்கறது எல்லாம் ஆசீர்வதிக்கிறது ஆண்டோடைய லிஸ்ட்ல பட்டது இல்லை. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறது ஆண்டோருக்கு லிஸ்ட்ல. ஆனால் நம்ம சொல்லுவோம், அனில் அம்பாடி முகேஷ் அம்பாடி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லுவோம். ஆமென். அவங்களை ஆசீர்வதிச்சது ஆண்டோடைய ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை மட்டும்தான் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? அப்படின்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்பினா அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். கீழ்ப்படியாதவர்கள் யாரும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். இனி நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்பினா, உங்களை ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் அழைக்கிறார். ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் அழைத்திருக்க. ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தில் விக்கிரகங்களுக்கு இடையில் இருந்து ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்,
ஆசீர்வதிப்பேன். நீ ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை விளங்கிச்சா? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படவும் செய்யணும், ஆசீர்வதிக்கவும் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வதிக்கணும். ஆமென். லோடிங் தென் அன்லோடிங். ஆனால் இப்போ நம்ம எல்லாம் லோடிங் மட்டும்தான், அன்லோடிங் கிடையாது பார்த்துக்கோங்க. அதனால் வண்டி ஃபுல்லாக துரும்பு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு ஒன்றும் விளங்கலை இல்லையா? ஆமாம். இந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு லாரி நிறைச்சும் நெல் ஏற்றி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெல் ஏற்றி ஒரு 1000 மூட்டை நெல் ஏற்றி, இல்லை 100 மூட்டை நெல் ஏற்றி வச்சுருக்காங்க. நெல் ஏற்றி இந்த சர்ச்சுக்கு வாசலில் கிடக்குது. அந்த லாரி சொல்லுது, நான் பிளஸிங், நான் பிளஸர், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு வண்டிக்குள்ளே 100 மூட்டை நெல் இருக்குது, நான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி 10 வருஷம் இந்த சர்ச்சுக்கு முன்னாடியே அங்கேயும் இங்கேயும் அசையாமல் அந்த நெல்லும் வண்டியும் கிடக்கு. என்ன ஆகும் சொல்லுங்க? நெல் ஃபுல்லாக உள்ள எலியும் பாச்சாயும் பின்ன பள்ளி எல்லாம் ஏறி ஃபுல்லாக அழித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். அப்புறம் வண்டி துரும்பு பிடிச்சி ஒன்றுக்கும் உதவாமல் ஆயிரும். கடைசியில் 10 வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி ஃபுல்லாக அவுத்து ஆக்கிரி கடைக்காரங்க கொடுக்க வேண்டியதான். அதனால ஒரு யூஸும் கிடையாது. நேரு திருப்பி இங்கேருந்து 100 மூட்டை நெல்லை ஏற்றிட்டு போய் தாம்பரத்தில் கொண்டு கொடுத்துட்டு அங்கேருந்து 100 மூட்டை காய்கறி ஏற்றிட்டு இங்கே வந்தால் அந்த வண்டி இங்கேயும் ஆசீர்வாதம், அங்கேயும் ஆசீர்வாதம். அப்போ சரியாக பிளஸட் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஆசீர்வாதங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? லோடிங் தென் அன்லோடிங். ஆமென். ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வதி. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. சும்மா வாங்கிட்டே இருக்கக்கூடாது, கொடுக்கவும் செய்யணும்னு சொல்லுங்க. நம்ம ஆட்கள் பெரும்பாலும் வாங்குறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க, ஆனால் கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு வீடு வேணும், பொருள் வேணும், சொத்து வேணும், சம்பத்து வேணும், எல்லாம் எனக்கு வேணும். ஆனால் ஆண்டு இருக்கணும், ஒன்றுமே கொடுக்க மாட்டேன். கொடுக்குறவங்க மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் என்னன்னு தெரியுமா? வாங்கவும் செய்யணும், கொடுக்கவும் செய்யணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், மற்றுள்ளவங்களை ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அப்ப நான் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவனை யார் ஆசீர்வதிச்சாலும் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டவனை யாராவது சபிச்சா அவங்க கதி அதோ கதி தான். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருக்கீங்க? ஐயோ, உங்க கை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. ஹல்லேலூயா. உண்மையிலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? ரியலா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவனா? உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களை யாராவது ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமல் உங்களை பார்த்து சபிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குடும்பமும் குட்டிச்சோராச்சு நினைச்சா போதும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ சபிக்கெல்லாம் நிற்க வேண்டாம், நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், நீ ஆசீர்வாதமான பாத்திரம். உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். அதனால ராஜாக்கள் கூட ஆபிரகாம் போன தேசத்தில் அவனை ஆசீர்வதித்தார்கள். அதனால அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனையும் தேவ பிள்ளையும் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால தான் சொன்ன, தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையும் சபிச்சிடாதீங்க, தெரிஞ்சோ தெரியாமல யாரையும் பார்த்து குறையா பேசிடாதீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விசுவாசியே இல்லைங்க அவங்க இப்படியே நம்ம பேசிடாதீங்க. காரணம் அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தா உங்க கதை முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. ஆமென். அதனால எப்போ யாரை பார்த்தாலும் நீங்க தைரியமா சொல்லுங்க, நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்க பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, நீங்க நல்லா இருங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க நல்லா இருங்க. இன்னையிலேருந்து நீங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் நல்லா இருங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் உங்க மேல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கு. நீங்க கிராமத்துக்கு போங்க, உங்களை ஏற்றுக்கொள்ற வீட்டில் ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்க. சமாதானத்துக்கு ஏற்றவர்களாக இருந்தா, நீங்க சொல்ற சமாதானத்துக்கு தகுந்தவர்களாக இருந்தா அந்த சமாதானம் அந்த வீட்டில் தங்கும். இல்லைன்னா தூசியை தட்டிட்டு வந்துடுங்க. ஆமாம். நியாய தீர்ப்பு நாட்களில் சோதோம் கொமோராவுக்கு சம்பவிக்கிறது கூட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அவ்வளவு பாடு அந்த குடும்பத்துக்கு நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா வசனம் இல்லை, சும்மா சொல்லலை, அப்படிதான் நடக்கும்.
அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஆமென். உங்க வீட்டுல வந்து ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வாதமா இறங்கி வந்தானா, ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதமா இறங்கி வந்தாங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். உங்க வீட்டுல வந்து ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அழுதுட்டு இறங்கி போனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் துக்கப்பட்டுட்டு இறங்கி போனான்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃப் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். காரணம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சோதோம் கொமோராவுக்கு நடக்கிறத விட மோசமானது அவங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது. அதனால் அவர் சொன்னது அப்படியே நடந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க மற்றவர்களை நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தா மற்றவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். நீங்க ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் தகுந்தவர்களா இருந்தா அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வரும், இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். ஆமென் சொல்லுங்க. அதனால சும்மா ஆசீர்வதிங்க. உங்க பாஸ்டர் எல்லாம் பார்த்தா சும்மா சொல்லுங்க, பாஸ்டர் பிரைஸ் எல்லாம் இல்ல, பாஸ்டர் நல்லா இருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க, சிஸ்டர் நல்லா இருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க. பிள்ளைங்களை பார்த்தா சொல்லுங்க, ஆமென் நம்ம தங்கம் நல்லா இருடா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு நல்லாருன்னு சொல்றீங்களோ அவங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகள்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் உங்க மேல வருது. காரணம் நீங்க அவர்களை ஆசீர்வதிக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படித்தானே சொல்லியிருக்கு, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அப்ப எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட விரும்புறீங்க? ஆமென். அப்ப என்ன ஆசீர்வதிங்க? ஆசீர்வதிங்க. நல்லா இருங்க. ஆமா, நீங்க எந்த அளவுக்கு என்ன ஆசீர்வதிக்கிறீங்களோ என்னை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் அப்படித்தானே சொல்லி இருக்கிறார், ஆபிரகாமே உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறானோ அவங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வதிக்க வேண்டாம், நான் ஆசீர்வதிப்பேன். காரணம் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனுஷன், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நீ ஆசீர்வாதத்தை சுமக்கும்படி அழைக்கப்பட்டவன். அதனால உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா 5 ரூபாய்க்கு புழு பிடிச்ச கத்திரிக்காயா தருவாரு? சொல்லுங்க. அப்புறம் அவர் தந்தா நல்லதுதான் தருவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லது வேணும்னு நினைச்சிருந்தா வாயை திறந்து சொல்லுங்க, நல்லா இருங்க பிரதர், நல்லா இருங்க சிஸ்டர், நீங்க நல்லா இருங்க. உங்களுக்கு தெரியாது உங்க பக்கத்தில் இருக்கவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. நீங்க நல்லா இருங்கன்னு சொல்றதுனால தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நாம அழைத்தவர்களை தான் அவர் ஆசீர்வதிக்கிறார், அழைக்காதவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. அப்படி யாரை அழைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிக்கிறவர்கள் இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காகவும் தலைமுறையாய் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா நாம் அழைக்கப்பட்டது ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதற்கு. ஆமென் சொல்லுங்க. அதுதான் இந்த ரோமன் நிருபத்தில் பவுல் சொல்கிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. அப்ப சும்மா இல்ல, நீங்க அழைக்கப்படல, அவர் தீர்மானித்து தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாயங்காலம் நீங்க மீட்டிங் வந்தது அன்எக்ஸ்பெக்டட் அல்ல, இது ஆண்டவருடைய தீர்மானம்னு சொன்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்வீங்க? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது வசனம், உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்ற வழிகளும் அல்ல. வானங்கள் பூமிக்கு மேல் உயர்ந்திருக்கிறதை போல உங்களை குறித்து நினைவுகளும் வழிகளும் உயர்ந்திருக்கிறது. Come on, I prophesy now. நீங்க நினைச்சது நடக்கலனா தேவன் நினைச்சது நடக்க போகுதுன்னு சொல்றேன். நீங்க நினைச்சது நடக்காதது தேவன் நினைச்சது நடக்கிறதுக்காக இன்னைக்கு சாயங்காலம் இந்த மீட்டிங் எத்தனை பேர் வரணும்னு ஆமென் நீங்க நினைச்சீங்களோ நினைக்கலையோ, ஆனா எத்தனை பேர் வரணும்னு சர்வ வல்லவர் நினைச்சிருந்தார். இன்னைக்கு ராத்திரி நீங்க வரல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இது உங்களுடைய தீர்மானம் அல்ல, அவருடைய தீர்மானம்னு சொன்னா எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு ஆமென் சொல்வீங்க? இன்னைக்கு ராத்திரி நான் இங்க பிரசங்கம் பண்ணணுங்கிறது பாஸ்டர் சாமுவேலுடைய தீர்மானம் இல்ல, மிஸ் மிரக்கல் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சின் தீர்மானம் இல்ல, சபையினுடைய தீர்மானம் இல்ல, இது சர்வ வல்லவருடைய தீர்மானம். அவர் தீர்மானித்தார். எத்தனை ஊழியர்கள் இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி நான் பிரசங்கம் பண்ணணும்னு, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு தரணும்னு அவர் தீர்மானித்த தீர்மானம். அதனால சொல்றேன், இது அன்எக்ஸ்பெக்டட் அல்ல, இது God's will.
ஹோராபா ஷேகேனி அந்தரா. Come on, come on, come on, come on, come on. யாரெல்லாம் தொட்டு இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்றார். அன்றியும் நீங்கள் அழைக்கப்பட்டது அவருடைய தீர்மானம் பிரதர். நீங்கள் அழைக்கப்பட்டது அவருடைய தீர்மானம் சிஸ்டர். நீங்கள் அழைக்கப்படவில்லை, நீங்களா இன்வால்வ்ட் ஆகவில்லை. இதற்கு பின்னாடி ஒரு காட்ஸ் பிளான் இருக்கு. 2026 ஒரு 10 தேவையில்லாத கேள்விகள் கேட்கிற யாராவது இதற்குள்ள இருக்கீங்கன்னா உங்களை தொட்டுட்டு ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசன சத்தம் இது அன்எக்ஸ்பெக்டட் அல்ல, இது God's will. Come on, come on, come on. தொடுகிறார், 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 தொடுகிறார். நீங்கள் என்கிற நபர் தேவனுக்கு விலையேறப்பட்ட பாத்திரம். தேவ மனுஷரே, நீங்க ஆண்டவருக்கு விலையேறப்பட்ட பாத்திரம். தேவ மனுஷி, நீங்க ஆண்டவருக்கு விலையேறப்பட்ட பாத்திரம். இது மனுஷ தீர்மானம் அல்ல, சபையினுடைய தீர்மானம் அல்ல, இது சர்வ வல்லவருடைய தீர்மானம். நீங்க அழைக்கப்பட்டது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்த ஆண்டவருக்கு மகிமையை. உடரமன கடக ஜனதீர கடக ಶಮನವಗದಿಬಿರಿ ಅರ್ಥನಮಗಸ್ಮನಿ ಆದ ಪ್ರಭಾದವರ್ತನಿ ಅನಂದರಕ್ಷಣ್ಯ ಪ್ರಭಾದವದಿ ಅಲ್ಮನ ವರ್ತನಮಗಸ್ಮಿ ಪ್ರಪಂಚ ಗಡಗಸ್ಮನಿ ಯಾದವರ್ತನ ವೇದಿಗಲ್ ಕನರಿ ಗಂಜಮಸ್ಸೆ ತೆನ್ಮರಿ ಅಂತರ. Come on, thank you Lord. யாரெல்லாம் தொட்டுட்டாண்டவர் இன்னைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனமாய் சொல்றார். உன்னுடைய தகப்பன் உன்னை அழைக்கவில்லை, உன்னுடைய தாய் உன்னை அழைக்கவில்லை, உன்னுடைய ஊழியக்காரன் உன்னை அழைக்கவில்லை, ஆமென், தேசம் உன்னை அழைக்கவில்லை, ஸ்தாபனம் உன்னை அழைக்கவில்லை. உன்னை அழைத்தது என்னுடைய தீர்மானம். நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஹalleluya. ஒன்று, ஆமென், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அடுத்து 2, 1 அவருடைய தீர்மானம், 2 அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. அடுத்த வார்த்தை சகலமும். எல்லாரும் சொல்லுங்க சகலமும். சொல்லுங்க சகலம். ஒரு தடவை கூட சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுத்துட்டு சொல்லுங்க சகலமும். சொல்லுங்க சகலமும். சகலமும்னா எல்லாம். ஹல்லேலூயா. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ஹல்லேலூயா. நான் இந்த சொல்ற வார்த்தை எல்லாருக்காகவும் இல்லை, எல்லாருக்கும் ஆகட்டும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் பிரசங்கம் பண்றது எல்லாருக்காகவும் இல்லை, நான் பிரசங்கம் பண்றது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. ஹல்லேலூயா. அவங்கள்ட்ட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அன்றியும் நீங்கள் அவர்களுடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாயிருந்தா உங்களுக்கு நடக்கிறது ஃபுல்லா நன்மைக்காக. ஆமென். மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு, நன்மையல்ல ഒന്നും ചെയ്തിടാത്തവൻ തിന്മയാകെ മായ്ക്കുന്നവൻ പാപമെല്ലാം ക്ഷമിക്കുന്നവൻ പുതുജീവനിൽ പകരുന്നവൻ പാപമെല്ലാം ക്ഷമിക്കുന്നവൻ പുതുജീവനിൽ പകരുന്നവൻ യേശു 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 ആരിലും വലിയവൻ യേശു 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 ആരിലും மதியாயவன். சொல்லுங்க, நன்மை அல்லாம ஒன்றும் அவர் தீமைக்காய் செய்யாதவர். நம்ம வாழ்க்கையில எதை செஞ்சாலும் அது நன்மைக்காக தான் செய்வார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தலையில கை வச்சுட்டு சொல்லுங்க, நன்மைக்கானதுக்காய். என்ன அவங்க கடமானம் திட்டாங்க பாஸ்டர், ஆமாம், நன்மைக்காகத்தான் சிஸ்டர். அவங்க என்னை எப்போ பரிகாசம் பண்ணிகிட்டே இருக்காங்க பாஸ்டர், நன்மைக்காகத்தான் சிஸ்டர்.
உங்களை எப்பவும் தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, நன்மைக்காகத்தான் சிஸ்டர். உங்களை எப்பவும் உபத்திரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, நன்மைக்காகத்தான் பிரதர். என்ன மாத்திரம் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நன்மைக்காகத்தான் சிஸ்டர். கம்பெனியில் அத்தனை பேர் இருந்துட்டு அவங்களை யாருக்கும் வேண்டாம், என்ன மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்டர் நீங்க விசேஷமானவர், நன்மைக்காகத்தான். எனக்கு மட்டும்தான் கடன் பிரச்சனை, நன்மைக்காகத்தான். எனக்கு மட்டும்தான் வியாதி, நன்மைக்காகத்தான். எனக்கு மட்டும்தான் இந்த போராட்டம் ஃபுல்லா, நன்மைக்காகத்தான். ஆமா, நீங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும், அல்லாதவங்களுக்கு அது நடக்காது. எத்தனை பேர் ஆமீன் சொல்வீங்க? புரிஞ்சா ஆமீன் சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா, அழைக்கப்பட்டவங்க உள்ளம் அவ்வளவு சீக்கிரம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. அழைக்கப்பட்டவங்க பெரிய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. காரணம் அழைக்கப்பட்டவங்க தேவனுக்கு பிரியமானவங்க. அதனால ஆமென், அவர்கள் அவ்வளவு சிம்பிளா ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க. பெரிய போராட்டத்தை சந்திச்சுதான் அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்கள். அவங்களுக்கு கேட்ட உடனே எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் சில ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு என் மேல ரொம்ப ஃபேவர், எனக்கு நல்லா தெரியும் என் மேல அவர் ரொம்ப ஃபேவர் வச்சிருக்கிறாருன்னு. என் மேல அவருக்கு ரொம்ப ஃபேவர் இருக்கிறது நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னு தெரியுமா? என்னை யாராவது ரொம்ப அதிகம் நேசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நேசிச்சாங்களோ இல்லையோ, நான் யாரையாவது ரொம்ப அதிகம் நேசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், வெட்டிடுவார். அல்லேலூயா. திரும்ப அவங்களை பார்க்க முடியாத தேசத்துக்கு தூக்கிட்டு போயிருந்தார். ஆமீன். ஏன் தான் இவருக்கு இவ்வளவு பொறாமன்னு தெரியல. நானும் என் ஊழியத்தில் இறங்கி வந்த 8வது வயசு முதல் இன்ன வரைக்கும் பார்த்துட்டேன், ஒரு ஆளை நேசிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. அவங்களுக்கு பயங்கர பாசம், நான் நெருங்கணும், பேசணும், பழகணும், என் கூட இருக்கணும், அது ரொம்ப ஆமீன் விருப்பம்தான். எனக்கும் விருப்பம்தான். தெரிஞ்சோ தெரியாமல நான் நெருங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதோடு அந்த உறவே போச்சு. ஆமாம், அது பாஸ்டாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாம். அதனால் நான் எல்லாத்தையும் இப்போ ஓரம் கட்டி வச்சுருக்கேன், அப்படியாவது இருக்கட்டும்னு சொல்லி. வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆன அன்னையிலிருந்து ஆமாம், மனைவியும் பிள்ளைங்களையும் என் மேலே நல்ல உயிரை வச்சுருக்காங்க. ஆனால் நான் ஒரு பவுண்டரியில் தான் அவங்களை நிப்பாட்டியிருக்கேன். ஏன் தெரியுமா? நான் அவங்களையும் இழந்து போயிடக்கூடாது. பார்த்தீங்களா? காரணம் ஃபேவர் அவருக்கு இருந்துச்சுன்னா நம்ம அவரை மட்டும்தான் நேசிக்கணும்னு எதிர்பார்ப்பார். அவரை விட்டுட்டு வேற எதையும் நேசிக்கிறது அவருக்கு பிடிக்கவே செய்யாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எனக்கு கல்யாணம் என் கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு 2013 வருஷம் நினைக்கிறேன். அப்போ இந்த எங்களுக்கு அதுவரை கல்யாணமே ஆகலை. அப்போ அந்த டைமில் என் கூடத்தில் 3 ஊழியர்கள் உண்டு. வேறு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிட்டு, என் சர்ச்சில் உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு. ஆனால் எல்லாரும் எங்கிட்ட கேள்வி தொடங்க, உங்கள் பாஸ்ட் ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறார் அப்படின்னு கேள்வி எழுப்பினார். அந்த ஒரு ஃபாஸ்டிங் நடந்துட்டு இருக்க டைமில் ஒரு ஊழியக்காரங்க அம்மா ஒன்று கேட்டாங்க, நீங்கள் அண்ணன் தம்பிமார் மாத்திரம் என்ன தீர்மானத்தில் இருக்கீங்க? ஊரெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, உங்களுக்கு மாத்திரம் என்ன கல்யாணமே ஆகலை, என்ன தீர்மானம்? முதல்ல உங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி நான் சகோதரர்கிட்ட சொன்னேன், ஆமாம், இந்த 40 days ஃபாஸ்டிங் வேறு எதுக்கும் ஜெபம் பண்ண வேண்டாம், நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டாகிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், அதுக்காக ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னோம். அப்படி அன்னைக்கு ராத்திரி நாங்கள் 3 பேரும் சர்ச்சுக்கு 3 இடத்த செலக்ட் பண்ணி உட்காந்து முழங்கால் படிப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். நான் ஜெபம் பண்ண ஒரு அரை மணி நேரம் தாண்ட லிட்டரலி ஆண்டவரே முன்னாடி இறங்கின்ற ஒரு கேள்வி கேட்கிறார். ஆமென். நான் உனக்கு ஒரு துணையை தந்தா, நான் உனக்கு ஒரு ஆமென் துணையை தந்தா, இப்போ நீ என்னை நேசிக்கிற மாதிரி அப்போ என்னை நேசிப்பாயா? அதுதான் அவர் கேட்ட கேள்வி. ஆமென். நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே உங்களுக்கு இவ்வளவு பொறாமை? இப்போ நான் நேசிக்கிற மாதிரி உங்களை நேசிக்க மாட்டேன்னு ஏன் உங்களுக்கு ஆதங்கம்? நான் உண்மையில் நான் யோசித்து பார்த்தேன். என்னுடைய 8வது வயசில் தான் நான் ரட்சிக்கப்படுறேன். அன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எழும்புவேன். ஆமென். காலையில் 6 மணி இல்லைன்னா 7, 8 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். ஒரு நாள் காலையில் பைபிள் திறந்த 15 அதிகாரம் வாசிக்காமல் பைபிளை அடைச்சி வைக்க மாட்டேன். ஆமென். பைபிள் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு தூங்க போவேன். நைட்டு 12 மணிக்கு தூங்கினா விடிய காலம் கண்ணை மூடிப்படி திறக்கும்போது சிலப்போ 2 மணி தான் ஆயிருக்கும். 2 மணி தானே ஆயிருக்கு, 5 மணி வரை தூங்கலாம்னு சொல்லி தூங்க மாட்டேன். உடனே எழும்பி ஜெபம் பண்ண இருப்பேன். 2 மணிக்கு இருந்தால் அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு தான் பல்லு வளர்க்க போவேன். அப்போ தான் நான் இருந்த இடத்துல இருந்து எழும்புவேன். ஆமாம். நான் கண்ணை திறந்து போக்கும்போது மத்தியானம் 2 மணி ஆயிருக்கும். ஆமீன். பைபிள் இப்படி வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஏதாவது ஒரு வேர்டு என்ன டச் பண்ணிடும். அப்புறம் டைரியை தூக்கி போட்டு அந்த வேர்டை சர்ச் பண்ணி தொடங்கிட்டா 17, 18 மணி நேரம் தாண்டி தான் பைபிளை மூடி வச்சிருக்கிறேன். அப்போது இப்படியெல்லாம் இருக்கிறேன்னா
திடீர்னு மனைவி வந்துட்டா அவள் சாப்பிட கூப்பிட்டா கண்டிப்பாக போவேன். ஆமாம், நான் வெளியில் போகணுன்னு சொன்னால் கண்டிப்பாக போவேன். அப்போ என் கூட இருக்கிற நேரம் எல்லாம் கட் ஆகும்ல. அதனால் என்னோட கேள்வி, இப்போ நீ என்னை நேசிக்கிறபடி அப்பமோ என்னை நேசிப்பாயா? அந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான். அன்றைக்கி ராத்திரி விடிய காலை 4 மணி வரை நான் அழுதேன். திரும்ப எனக்கு வார்த்தை ஒன்றும் இல்லை, நான் சும்மா ஏங்கி அழுறேன். கடைசியில் 4 மணி ஆமாம் சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம், நீங்கள் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் தான் எனக்கு வழியே ஆண்டவர் திறந்தார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வாசலே திறந்தார். நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு சத்தியம், அவருக்கு நம்ம மேல் ஒரு ஃபேவர் விழுந்துட்டேன்னா, அவர் காட் இஸ் பார்ஷாலிட்டி லவபிள் காட். நம்முடைய தேவன் அவரை மட்டும் நேசிக்கணும்னு விரும்புகிறவர். நீங்கள் அவரை விட்டுட்டு வேற எதையாவது நேசிச்சிங்கன்னா உங்களையெல்லாம் கொல்ல மாட்டார். அவர்கிட்ட உங்களை யார் பிரிக்கிறாங்களோ அவங்கள கொண்டுடுவார். ராமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி யாரையாவது நேசிக்கிறீங்களா? அவங்க சாகாமல் இருக்கணும்னா இன்றைக்கே வெட்டிடுங்க. ஆமாம், இல்லைன்னா அவர் அடிச்சிடுவார். ராமேன்னு சொல்லுங்கள். நான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் ஊழியத்தில் பார்த்துட்டேன். ஆமேன், கொஞ்சம் அவரை விட்டுட்டு அன்பு எந்த பக்கமாவது திரும்புத மாதிரி தெரிஞ்சா தூக்கிட்டே போயிருந்தார். அப்படி தான் பெரும்பாலான ஆத்மாக்களை நான் இழந்துட்டேன். சர்ச்சில் வந்த உடனே அவங்க நம்மளை தங்கமாக பார்ப்பாங்களா? அவங்க நேசிக்குமா, நம்ம நேசிக்காமல் இருக்க முடியுமா? ஆழமாக நேசிச்சிருவோம். அப்புறம் பார்த்தா ஆண்டவர் கூட இருக்கிற ஜப நேரம், அவங்க கூட ஆண்டவர் கூட இருக்கிற நேரம் எல்லாம் அவங்க கூட வெளியில் போடுறது, சாப்பிட்றது, அவங்க கூட பேசுகிறது, இதை பார்த்தார். இந்த பக்கம் போனால் இவன் சரியாக மாட்டான். அதனால ஒரு காரணமே இல்லாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முகத்தையும் வீங்க வச்சுட்டு இறங்கி போயிடும். அப்புறம் நான் ஆண்டு விட்டுறதோ காண்ட அளவு, என்ன ஆண்டு இந்த கொடுமை பண்ணிட்டேங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும், அது போனால் தான் நீ ஒழுங்காக உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், இனி உட்காந்து முழங்கால் போடு அப்படின்னு சொல்லுவேன். அதனால என் மனைவிட்டையும் பிள்ளைகிட்டையும் சொல்லியிருக்கேன், எம்மா நான் ஒரு பவுண்டரியில் தான் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே நான் உயிரை தரமாட்டேன். ஆமாம், நிறைய இழந்துட்டேன், உங்களை இழக்கிறதுக்கு எனக்கு எந்த வாஞ்சையும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஒன்று நம்முடைய ஆண்டவர் பார்ஷாலிட்டி லவபிள் காட். அடுத்து 2வது காரணம் என்னன்னு தெரியுமா, உங்களை அவர் அதிகம் நேசிச்சார்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேட்ட உடனே ஒன்றும் தரமாட்டார். கேட்ட உடனே ஒன்றுமே தரமாட்டார், லேட்டாக தான் தருவார். அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எதை கேட்டாலும் கேட்ட உடனே தரமாட்டார், லேட்டாக தான் தருவார். ஏன் தெரியுமா, கேட்ட உடனே தந்தா நீ தூசி தட்டிட்டு போயிடுவேன், அப்புறம் ஒன்றை பார்க்க முடியாது. நீ எப்போ என் கூடத்தில் எப்பவும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், அதனால் என் கூடத்தில் இருப்பேன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆனால் தான் நான் அதை செய்வேன், இல்லைன்னா நான் அதை செய்ய மாட்டேன். அதனால் வர்ற ஆசீர்வாதங்கள் எல்லாமே லேட்டாக தான் வரும். என் லைஃப்பில் இன்ன வரைக்கும் வந்திருக்கிற எல்லா பிளெஸிங்ஸுமே ஒன்றும் கேட்ட உடனே வந்ததில்லை, லேட்டாக தான் வந்திருக்கு. ஹல்லேலூயா. 2000 நான் ஜெபம் பண்ணினேன். 1999 கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஊழியத்துக்கு ஒரு வண்டி தாங்க ஆண்டவரேன்னு. 14 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 15ஆம் வருஷம் தான் வண்டி தந்தார். ஹல்லேலூயா. ஒரு லேப்டாப்புக்காக 19 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 19 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு ஒரு லேப்டாப் தந்தார். ஒரு லேப்டாப்பு தந்தப்போ அடிக்க 5-6 தந்துட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், நான் ஒரு பொருளுக்காக, ஒரு ப்ராஜெக்டுக்காக நான் 17 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 17 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராஜெக்டு தந்திருக்கிறார். ஜஸ்ட் சிம்பிள். இன்றைக்கி பார்த்தா 25,000 ரூபா 30,000 ரூபா அதான் விலை. ஆனால் அது தரதுக்கு அவருக்கு இத்தனை ஆண்டு வேணும். வராமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதில்லை. என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் சடுதடான கல்யாணம் ஆனப்போ எங்கள் சர்ச்சில், அந்த டைமில் சர்ச்சில் நான் ஜெபம் பண்ணது, சர்ச்சில் பிள்ளைங்க யாரும் கல்யாண பருவம் தாண்டி நிற்கக்கூடாது, அது சபைக்கு அபமானம், அதனால் அவங்க சரியான வேலையில் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். 19 வயசு ஆகும்போது எங்கேருந்தெல்லாமோ பசங்க வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், பிள்ளைங்களை கொண்டுட்டு போகிறதுக்கு. ஆமாம், சர்ச்சில் ஒரு பிள்ளைக்குள்ள 20 வயசு தாண்டி உட்காரல, அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் கல்யாணம். ஈவன் ₹1 கூட வருமானத்துக்கு வழி இல்லாதவங்க எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. அப்படி போயிட்டு அப்போ சபையே கேட்க தொடங்கிட்டு, பாஸ்டர் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அழகுபடுத்தி சந்தோஷமாக வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏன் பாஸ்டர் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் நான் எப்போமா என் கூட எங்கள் ஊரில் உள்ள எங்கள் ஊழியக்காரங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவன் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அவனுக்கு கல்யாணம் நடக்காது. பெரிய பெரிய சீனியர் பாஸ்டர்லாம் சொன்னாங்க, எங்கள் அப்பா பார்த்து உங்கள் பையன் கட்டவே மாட்டான், அவனுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இல்லை நான் சொல்வேன், நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை யாரும் கட்டிட்டு போகல, அவள் சேஃப்டி சோனில் இருக்கிறான்.
கர்த்தர் அவளை பத்திரமா வச்சிருக்கிறார். வேலை வரும்ப வெளிப்பட்டு வருவாள். ஆமென் சொல்லுங்க. ஆதாமனுடைய எலும்பு ஆதாமுக்கு உள்ளதானே இருந்துச்சு. ஆமென். நேரம் வந்தப்ப தானே வெளியே வந்துச்சு. அதனால ஆதாமனுடைய எலும்பை வேற யாரும் கொண்டு போகாததை போல ஷாஜிமோனுடைய எலும்பை வேற யாரும் கொண்டு போகல. பத்திரமா கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி 50 வயசு ஆச்சுன்னா 50ஆவது வயசுல தான் அந்த எலும்பு வெளிப்படும்னா அது வேற யாருக்கும் போகாது. எனக்கு ஒரு பத்திரமா அங்க இருக்கும். அப்படி எப்பவுமே நான் சொல்வேன், வேலை வந்தப்ப ஆண்டவர் தந்தார். ஆமென் சொல்லுங்க. அதனால நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது லேட் ஆகுது அப்படின்னா ஆண்டவர் உங்களை கைவிட்டார்னு நினைக்க வேண்டாம். வேலை வரும், அது வெளிப்பட்டு வரும், வந்திருக்கும். சொன்ன கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, லேட் ஆனா கூட நல்லதை தான் ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவர் தந்தா நல்லதை தான் தருவார். கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல வாகனத்தை தருவார், நல்ல நிலத்தை தருவார், நல்ல வீட்டை தருவார், நல்ல வேலையை தருவார், நல்ல எதிர்காலத்தை தருவார். அப்பா எது தந்தாலும் நல்லதுதான் உங்களுக்கு தருவார். சொல்லுங்க, ஆண்டவரே எது தாமதமானாலும் நான் வருத்தப்படல ஆண்டவரே, நீங்க எனக்கு தர்றது நல்லதை தருகிறதுக்காய் நன்றி. அப்படி சொல்றவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரையெல்லாம் தொட்டுட்டு ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசன சத்தம் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அதனால சில காரியங்கள் நீங்க கேட்ட உடனே நடக்காது, நீங்க எதிர்பார்த்த உடனே நடக்காது, அது லேட் ஆயிட்டே இருக்கும். உலகம் சொல்லும் லைஃப் முடிஞ்சிட்டுன்னு சொல்லும், இனி வராதுன்னு சொல்லும், நடக்காதுன்னு சொல்லும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, அவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அதான் ஏசாயா தீர்க்கன் சொல்றான், என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. அதுக்கு அர்த்தம் நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னா ஆண்டவர் நினைச்சது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவர் நினைச்சது நடக்கிறதுக்காகத்தான் நம்ம நினைச்சது நடக்கல. நம்ம வழி அடைக்கப்பட்டுட்டுன்னா ஆண்டவருடைய வழி திறக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். உங்களை குறித்தோ, உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய குடும்பத்தை குறித்தோ நீங்க நினைச்சது நடக்கலன்னா கர்த்தர் தீர்க்க தரிசனமா உங்களோட சொல்றார், அவர் நினைச்சது நடக்க போகுதுன்னு சொல்றார். கையை தட்டி சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாயிருந்தால் உங்களுக்கு சகலமும் நன்மைக்காகத்தான் நடக்கும். உலகம் கேள்வி கேட்கும், ஜெபம் பண்றீங்களே, ஆராதிக்கிறீங்களே, சர்ச்சுக்கு போறீங்களே, அழைக்கப்பட்டவங்கன்னு சொல்றீங்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்றீங்களே, ஊழியக்காரன்னு சொல்றீங்களே, பரிசுத்த நிக்கிறேன்னு சொல்றீங்களே, ஆனா எங்களை பாருங்க, எங்களுக்கு சடஜடான்னு எல்லாம் நடக்குது, உங்களுக்கு மட்டும் தானே எல்லாம் லேட்டா இருக்குது, உங்களுக்கு தானே எல்லாம் எதிரா நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு எல்லாம் அனுகூலமா இருக்கு. பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் எதிரா இருக்கு. நீங்க எதுக்கு ஆண்டவரை தேடுறீங்க, எதுக்கு ஆராதிக்கிறீங்க, ஆமென், எதுக்கு சர்ச்சைக்கு போறீங்க, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும். ஆனா உலகத்துக்கு தெரியாது நம்மை அழைத்தவர் வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்தை குறித்து. அதனால இன்னைக்கு சாயங்காலம் உங்களை தொட்டுட்டு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், உலகத்தை நீங்க பார்க்க வேண்டாம், நீங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் சகலமும் நன்மைக்காக மாத்திரம் செய்வார். பக்கத்தில் இருக்கிற 2-3 பேரை தொட்டுட்டு சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்காக தான் நடக்குதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, எல்லாம் சிரிச்சிட்டு சொல்லுங்க, அழுதுட்டு சொல்லாதீங்க, சிரிச்சிட்டு சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்காய் சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்காக தான் நடக்குது. போங்க பாஸ்டர், நான் படுற பாடு, என் மனசுக்கு வேதனை உங்களுக்கு தெரியுமா, அவ்வளோ வழியில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. நான் சொல்கிறேன், நன்மைக்காக தான் பிரதர், நன்மைக்காக தான் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. தீமைக்காய் நடக்கலை. ஆண்டவர் தீமைக்காய் எதுவுமே செய்ய மாட்டார். அவர் எதை செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒன்று அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான். ஆமென். அங்கே அந்த வார்த்தை ஒரு தடவை கூட வாசிங்க ஆண்டி. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். அப்ப 2 காரியம், ஒன்று அழைக்கப்பட்டவர்கள், ஆமென், அன்று அழைக்கப்பட்டவர்கள், 2 அன்பு கூறுகிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, அழைக்கப்பட்டவர்கள் அன்பு கூறுகிறவர்கள். கூட சொல்லுங்க, அழைக்கப்பட்டவர்கள் அன்பு கூறுகிறவர்கள். என்ன பேச மாட்டேங்க? அழைக்கப்பட்டவர்கள் அன்பு கூறுகிறவர்கள். அன்பு கூற. இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி அதை தான் சொன்னேன்.
ஆமென். அவர் அவர் ரொம்ப நேசிக்கிறோம், அவர் நம்மளை ரொம்ப நேசிச்சிட்டார். அதனால பார்ஷாலிட்டி இல்லை, விட்டு கொடுக்க மாட்டார், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால தான் சகலமும் லேட்டாக தந்துட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதை செஞ்சாலும் தாமதமாக தான் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எது தந்தாலும் நல்லதானே தருவீங்க, தந்தா போதும், நீங்கள் தர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நேசிக்கிறவர்களுக்கு நன்மைக்காக தான் நடக்கும், அழைக்கப்பட்டவர்களுக்கும் நன்மைக்காக தான் நடக்கும். இது ரெண்டும் அழைக்கப்பட்டவர்களுக்கு நேசிக்கிறவங்க மட்டும்தான், அல்லாதவங்களுக்கு தான் சடச்சடான்னு கொடுக்குறார். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவரை நேசிக்கிறவர்களுக்கும் எல்லா நன்மைக்காய் நடக்கும். நீங்கள் அவரை நேசித்தா உங்களுக்கு ஒன்றும் தீமைக்காய் அவர் செய்ய மாட்டார். நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர் ஒன்றும் தீமைக்காய் செய்ய மாட்டார். அதனால் நான் திரும்பவும் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், அவர் செய்கிறது எல்லாம் நன்மைக்காய். நான் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்வீங்க? ஹல்லேலூயா. ஒரு 2-3 பேரை நான் வேதத்திலிருந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று, ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஆபேலும் காயினும் காயின் 2 பேரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே தேவனை ஆராதிக்கிற 2 ஆராதனை வீரர்கள். நியாயப்பிரமாணம் ஒன்றும் இல்லாதிருந்த காலகட்டம், தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு 2 பிள்ளைகள் காணிக்கை கொண்டு வருகிறார்கள். ஆமென். ஆபேலும் காணிக்கை கொண்டு வருகிறான், காயினும் காணிக்கை கொண்டு வருகிறான். ஒரே இரத்த உறவு, ஒரே தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், சகோதரர்கள். ஆனால் ஒருவனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், இன்னொருவனை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காயினும் ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுத்தான், ஆபேலும் ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆனால் வசனம் சொல்லியிருக்கு, ஆபேலோ காயின் நிலத்தின் கன்னிகளில் கொஞ்சத்தை கொண்டு வந்தான். காயின் புழு பிடிச்ச கத்திரிக்காயை கொண்டு வந்தான்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம் பிரமாணம் இல்லாத காலகட்டத்தில் அவங்க ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க, அதனால நல்லது தான் கொண்டு வந்திருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆனால் ஆபேல் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. அப்போ எதனால நான் ஆண்டவருக்கு கொடுக்க போறேன், மனுஷனை பிரியப்படுத்தணுங்கிறதுக்கு அல்ல, நான் கொடுக்கறதுல ஆண்டவர் பிரியப்படணும். அதனால நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன், நல்லதை கொடுக்கணும் அப்படின்னு நல்லதை கொடுத்தான். ஆண்டவர் அந்த ஆராதனையை அங்கீகரிச்சார். அடுத்த ஆராதிக்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சிச்சா? செத்துட்டான் பாருங்களேன். ஹலோ, பரலோகத்தில் நேற்றைக்கும் இப்படி ஒரு அமைதியை நான் பார்த்ததே இல்லை. அப்போ நீங்கள் கேட்குங்க, நல்லா தானே பாச ஆராதிச்சான், பின்ன எதுக்கு பாச அவன் செத்தான், எதுக்கு கொலை பண்ண ஆண்டவர் அனுமதிச்சார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனால் அது நன்மைக்காக தான் கர்த்தர் செய்திருக்கிறார். வராமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? உங்களுக்கு வேலை. நான் தான் காலையில் சொன்னேன், தேவனை அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது. ஆபேல் ஏதாவது பாவம் செஞ்சிட்டா கொலை செய்யப்பட்டான், தவறு செஞ்சிட்டா கொலை செய்யப்பட்டான். இன்னைக்கு ராத்திரி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களே, நான் என்ன தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே எனக்கு இது நடந்துச்சு, நான் என்ன தப்பு செஞ்சுட்டு என்ன நீங்கள் இப்படி தண்டிச்சிங்க, ஏன் நான் என்ன தப்பு பண்ணிட்டு என் குடும்பத்துக்கு இப்படி உள்ள உபத்திரவங்கள், கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே. உங்களை பார்த்து நான் கேட்குறேன், அப்போ ஆபேல் என்ன தப்பு பண்ணிட்டு கொலை செய்யப்பட்டான்? அவன் ஆண்டவருக்கு நல்லது கொடுத்ததுனாலையா, கொழுமையானதை கொடுத்ததுனாலையா, ஆண்டவர் அங்கீகரிக்கிற மாதிரி கொடுத்ததுனாலையா, ஆண்டவருக்கு பிரியமாய் கொடுத்ததுனாலையா அவன் கொலை செய்யப்பட்டான்? ஆண்டவருக்கு வேணும்னா தடைஞ்சிருக்கலாமா, ஏன் தடைப்படுத்தலை? வசனம் சொல்லி ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் அடுத்த ஒரு ஆராதிக்கக்கூடிய ஒரு சான்ஸு ஆபேலுக்கு கிடைக்கல. ஆனால் ஆராதித்த ஒரு ஆராதனை பரலோகத்தை அசைத்த ஆராதனையாக இருந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு விளங்கிச்சா? ஆபேல் தீமை செஞ்சுட்டு எல்லாம் கொலை செய்யப்பட்டது. தீமை செஞ்சவன் காயினுங்கிறது விட்டுருங்க, கொலையாளியா நடக்கிறானே இல்லையா, தண்டிடவன் நினைக்கிறான் நடக்கிறான். ஆனால் ஒரு தப்பும் செய்யாத பிள்ளை ரத்தம் தான் பூமியில் இருக்குது, பாக்கி முடிஞ்சிட்டு அவன் கதை. நம்ம நினைக்கிறோம் ஏன் இப்படி நடக்குன்னு. அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவரை நேசிக்கிறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்காய். ஆபேலுக்கு அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு நடக்கலைன்னா தான் கேடு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தெரியாதனமாக கூட ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் எது செஞ்சாலும் நன்மைக்காக தான் ஆண்டவரை செய்கிறீங்க. ஹல்லேலூயா.
நிறைய காயின்கள் நம்மளை கொண்டுட்டு இருக்காங்க இல்லையா? அவன் ஆராதனை சரியில்லை, அவன் பாட்டு சரியில்லை, அவனுடைய அபிஷேகம் சரியில்லை, அவனுடைய ஊழியம் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. ஆனால் ஆபேலை ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். ஆபேல் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறான். ஆபேல் ஆண்டவருக்கு கொடுக்கிறான். ஆபேல் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறான். ஆபேல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறான். ஆனால் அடுத்த ஒரு ஆராதனை ஆராதிக்க விடாமல் ஆபேலை பல காயினும் கொன்னுட்டாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், ஆபேலே, ஆமென், யார் கொன்னாலும் கொல்லனாலும் நீ கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா கர்த்தருடைய சத்தம் உனக்கு வேண்டி எழும்புன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க, நன்மைக்காய் செஞ்சீங்க ஆண்டவரே? ஆமென். யார்ட்டையோ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிகிட்டு இருக்கிறார். இன்றைக்கி நன்மைக்காய் கர்த்தர் செய்கிறார். அப்போ ஆமென், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த பிள்ளை உயிரை விட்டுட்டான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆராதிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஒரே ஆராதனைக்கு மட்டும்தான் சான்ஸ். ஆனால் அவன் ஆண்டவரை நேசித்தவன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். நன்மைக்காத்தான் நடந்துச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சில காரியங்கள் நன்மைக்காத்தான் நடக்கும். நான் 2011 வருஷம் நினைக்கிறேன், 10 வருஷம் 2007 8 வருஷம் ரொம்ப கடன் பிரச்சனைனால ரொம்ப வாடினேன். ஆனால் கடன் பிரச்சனை ரொம்ப வேட்டையாடி கடைசியில் 20,000 ரூபா கடன் கொடுக்க முடியாததுனால கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனில் தற்கொலை பண்ணுறதுக்கு ரயில்வே ட்ராக்கில் போய் படுத்திருந்தேன். ஊழியம் செஞ்சுட்டு இருந்த நாள் ஃபஸ்ட்டில் 2003 வருடம். நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சென்னைக்கு வரும்போதெல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். 2003 வருடம் நான் பிலிவோ சர்ச்சில் ஊழியம் செய்யும்போது ஆலயத்தை கட்டினதுக்கு பேரில், ஆலய கட்டுமானிக்க பேரில் 60,000 ரூபா எனக்கு கடன் வந்துச்சு. ஆனால் பணக்கார ஸ்தாபனம் நினச்சா அன்றைக்கி அவங்களுக்கு 60,000 ரூபா, இன்றைக்கி 6 ரூபா மாறி அவங்களுக்கு. ஆனால் அந்த 60,000 ரூபா தரமாட்டேன்னு சொல்லி கையை விட்டுட்டாங்க. அதனால் அவன் கடன் வாங்குறவன் கடன் கொடுக்க முடியாமல் அன்றைக்கி எங்கள் வீடு ரொம்ப ஏழ்மையான நிலைமை. 60,000 ரூபாங்கிறது எங்களுக்கு பெரிய மலை மாறி. ஆமீன். இன்றைக்கி நான் சிம்பிள், ஆனால் அன்னைக்கு இல்லை 60,000 ரூபானா பெரிய மலை மாறி. ஆமீன். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத அன்னைக்கு உள்ள நிலைமை இல்லை. ஆமீன். கடைசியில் ஸ்தாபனம் கைவிட்டுட்டு, விசுவாசிகள் கைவிட்டுட்டாங்க. சர்ச்சு போயிட்டு மே மாதம் 30ஆம் தேதி ஆமீன் காலையில் 30ஆம் தேதி காலையில் கடைக்காரனுக்கு நான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன். அவன் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவார். 29ஆம் தேதி வரைக்கும் 29ஆம் தேதி வரைக்கும் ஆமீன் நான் ஒரு வழியும் தெரியல. 29ஆம் தேதி காலையில் நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, சர்ச்சுக்கு ஒன்றும் வரலையா? நான் சொன்னேன், எங்கேயும் வரல. எங்கள் அம்மா சொன்னாங்க, இருக்கும்போதெல்லாம் இவனுக்கு எல்லாம் கொடுத்து அதை இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ எல்லாம் உன்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க, நீ இப்போ அனுபவி, இது உனக்கு வேணும், இதுக்கப்புறம் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டு, நான் என் ப்ரீஃப் கேஸ் எல்லாம் தப்பி எடுத்து பார்த்தப்போ கொஞ்சம் சில்லறை பைசா எனக்கு கிடச்சிச்சு. அந்த சில்லறை பைசா எடுத்துகிட்டு போய் ஆமேன் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் 35 தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். 35 தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு ஆமீன் தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்துறணும். வேறு பாய்சன் எல்லாம் இருக்குது, ஏலத்துக்கு அடிக்கிற மருந்தெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டோன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் சீக்கிரம் சாகலைன்னா போச்சு. தூக்க மாத்திரைன்னா ஓகே, லைஃப் உடனே முடிஞ்சிடும், சைலண்டாகவே முடிஞ்சிடும். அதனால் தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்துடலாம். அப்போ அடுத்த நாள் 30ஆம் தேதி காலையில் நான் ஜீவனோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டேப்லெட்டை வாங்கிட்டு வந்து ரூமில் வச்சுட்டு சைலண்டாக ரூமை லாக் பண்ணி படுத்துட்டேன். நான் ரூமை லாக் பண்ணிவிட்டு அப்பா அம்மா ஒன்று என்னை தொந்தரவுப்படுத்த மாட்டாங்க. ஆமாம். அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாம் நைட்டு 12 மணி இருக்கும், இவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. நான் கதவை திறந்து எல்லா ரூமையும் பார்த்தேன், எல்லோரும் நல்லா தூங்குறாங்க. அப்புறம் ரூமில் வச்சு சூசைட் பண்ணிட்டா இவங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா இல்லைன்னா சத்தம் போட்டு பிடிச்சிட்டாங்கன்னா ஜீவன் வந்துடும். அப்படி வந்துட்டா முடிஞ்சு போச்சு லைஃப், பின்ன நம்ம வாழக்கூடாது. ஆமாம். அதனால நிலத்தில் எங்கேயாவது போய் பெரிய மலை காடு அங்கே எங்கேயாவது போய் செத்தா சத்தம் போட்டாலும் கூட கொஞ்சம் நாளில் போயிடும். ஆமாம். யாரும் பாடியை தான் எடுப்பாங்க. அதனால் வீட்டில் இருந்து வெளியே போயிடலான்னு சொல்லி நான் அந்த தூக்க மாத்திரையை கையில் எடுத்துட்டு ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு ஆமாம் சும்மா நைட்டு 12:30 இருக்கும். நான் இப்படி டோரை திறந்தேன் பாருங்களேன், ஒரு ஆள் சட்டைக்கு காலரை பிடிச்சி இழுத்து எறிகிற மாதிரி இப்படி தூக்கி கட்டில் வந்து வீசுது. ஆமாம். நான் அப்படி வந்து விழுறேன். ஆமாம். ஒரு பயங்கர பிரைட்டு, சூரியனுக்கு கூட அவ்வளோ பிரகாசம் இல்லை, அவ்வளவு பிரகாசம் என் ரூமில் அடிக்க. ஒரே ஒரு சத்தம் தான், இதுக்காகவா நான் உன்னை அழைச்சேன்,
இதுக்காகவா நீ அழைக்கப்பட்டாய்? அந்த ஒரு வார்த்தை தான். அன்னைக்கு விடிய கால வரைக்கும் நான் அழுதேன். காலையில் எங்கள் அம்மா காப்பியோடு வரும்போது ரூம் எல்லாம் டேப்லெட்டு செதறி கிடக்குது. பெட்டெல்லாம் நனைஞ்சிருக்கு. நான் கண்ணீர் விட்டு அழுதது, மயங்கி நான் படுத்திருக்கேன். எங்கள் அம்மா பயந்துட்டாங்க, என்ன நீ பண்ணுன அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, கரெக்டு காலையில் 6:30 7 மணி ஆகும்போது கடைக்காரர் வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் வீட்டுக்கு வந்த கடைக்காரர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? பாஸ்டர், உங்களுக்கு பணம் கிடைக்கலன்னு எனக்கு தெரியும், கிடைச்சிருந்தா நீங்கள் தந்திருப்பீங்க, கிடைக்கலன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், உங்களுக்கு என்னைக்கு பணம் கிடைக்கோ அன்னைக்கு நீங்கள் தந்தா போதும், அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். நான் அந்த 30 தூக்கு மாத்திரை நேற்றுக்கு சாப்பிட்ருந்தா இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்க முடியுமா? அதனால் சூசைட் பண்ணுறவங்கள பார்த்து நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணுறது நல்லது, ஆனால் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் சூசைட் பண்ணது எந்த பிரச்சனைக்கும் பரிகாரம் ஆகாது. சூசைடு நம்முடைய பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். முடியல. நான் திரும்பவும் கடைக்காரனுக்கு கொடுக்கணுமே. இந்த பேப்பரெல்லாம் வாசிக்கிறது அந்த பழக்கம். இப்படி வாசிக்கிட்டே இருப்பேன். வாசிட்டு ஒரு நாள் சென்னையில் அசோக் லைனன் கம்பெனியில் அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு ஒரு வேக்கன்சி கிடைக்குன்னு கேள்விப்பட்டேன். உடனே நானும் ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். அப்ளிகேஷன் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இந்த பாடியில் தான் வந்து இன்டர்வியூக்கு நான் அட்டன் பண்ணினேன். இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண உடனே இன்டர்வியூ எல்லாம் பார்த்து நான் பேசின உடனே செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆகி எனக்கு ரூமும் கொடுத்து அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் தந்துட்டாங்க. நான் என் வீட்டில் இருந்து பைபிள் எடுத்து 101 முத்தம் தந்து பைபிளை பெட்டிக்குள்ளே வச்சுட்டு வர்றேன். அப்போ பைபிளை எடுத்து இப்படி முத்தம் கொடுக்கும்போது நான் பைபிள்கிட்ட சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, ஒரு 60,000 எனக்கு கடன் இருக்குது, எனக்கு 12,000 அன்னைக்கு சேலரி, 2,000 நான் எப்படியாவது வாழ்ந்துக்கிடுவேன், 10,000 வச்சு 6 மாதம் டிசம்பர் வரை நான் என் பிரயாசப்பட்ட கடனை அடைச்சிடலாம், அதுக்கப்புறம் ஊழியம் செய்யலாம். அதனால் புதிய வருஷத்தில் வந்து நான் ஊழியத்தை தொடங்குகிறேன். இந்த 6 மாதத்துக்கு பைபிளை உனக்கு நான் ரெஸ்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லி பைபிள் எடுத்து 101 முத்தம் கொடுத்து பைபிளை பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு இறங்குவேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ ஊழியக்காரன் ஊழியத்தை விட்டுட்டு போகிற, கவனம், ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார்னு சொல்கிறேன். நான் எதையும் கேட்கல, எனக்கு 60,000 கடன் அடைக்கணும், அவ்வளோதான். நான் பெட்டி எடுத்துகிட்டு நேராக இறங்கி பாடியில் வந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி காலையில் வேலைக்கு போகிறதுக்கு ஆஃபீஸில் போனால் எல்லாரும் ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இடையில போய் நான் நிற்கிறேன். ஒருத்தவரை என்கிட்ட சொன்னான், ஊதுறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு தர்றான். நான் கேட்டேன், இடம் கடவுளை இப்போ கெட்டகுமார் வந்து நிற்க மாதிரிலாம் நான் நிற்கிறேன். இங்கே வந்து நிற்கிறேன், என்ன ஆண்டவரே செய்வேன் அப்படின்னு ஒரு கரை நடுக்கம். ஆஃபீஸை தொடங்கின உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி நான் போய் ஆஃபீஸில் வேலைக்கு நான் இருக்கிறேன். முதல் நாள் நல்லா நான் ஒர்க் பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவங்க சொன்னாங்க, நீ இந்த போக்கு போனால் 6 மாதங்கிறது 3 மாதத்துக்கு உனக்கு ப்ரமோஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2வது நாள் நல்லா ஒர்க் பண்ணேன். 3வது நாள் காலையில் நான் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உடனே மேனேஜர் வந்து கேட்டார், உனக்கு என்ன ஆச்சு, 2 நாள் நல்லா தானே இருந்தேன், இன்றைக்கி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். நாங்கள் ஐ எம் சாரி, எனக்கு வீட்டுக்கு போகணும், அவ்வளோதானே. அவர் சொன்னால் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. நான் சொன்னேன், இல்லை எனக்கு இப்போ வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னேன். நம்ம சர்டிஃபிகேட், எனக்கு சர்டிஃபிகேட் ஒன்றும் வேண்டாம், இப்போமே என் சர்டிஃபிகேட் அங்கே தான் இருக்குது, நான் இப்போமே சர்டிஃபிகேட் வாங்கினதே இல்லை. நான் உடனே அங்கேருந்து கிளம்பினேன். நான் இருந்த ரூமில் வந்தேன், பெட்டி எடுத்தேன், நேராக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்தால் கையில் 1 ரூபா கிடையாது. பாக்கெட்டில் 1 ரூபா கிடையாது, யாரும் பழக்கம் இல்லை. இன்றைக்கி மாதிரி ஏடிஎம் கார்டு இது ஒன்றும் கிடையாது, என் கையில் ஃபோனும் கிடையாது. என்ன செய்கிறது? பணத்துக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வேறு வழி ஒன்றும் தெரியல. பேசாமல் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துட்டேன். 3 நாள் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்தேன். அப்படியே போய் பைப்பில் போய் தண்ணியை பிடிப்பேன், குடிப்பேன், அப்புறம் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் படுப்பேன். அப்படி 3 நாள் படுத்திருந்தேன். 3வது நாள் ஒரு போலீஸுக்காரன் அங்கே இருந்த ஆட்கள் எல்லாம் துரத்திக்கிட்டே வர்றான். அப்படி துரத்திட்டு வரும்போது என்னையும் வந்து துரத்துறதுக்கு, எலும்பு நீ என்ன கொஞ்ச நாள் 2 3 நாள் இங்கே படுத்திருக்க, எலும்பு அப்படின்னு கேட்டேன். நான் அப்படி எலும்பு ரொம்ப சோர்ந்துட்டேன். உடனே என்ன எங்கூரி ஆஃபீஸுக்கு கொண்டு போயிட்டேன். எங்கூரி ஆஃபீஸுக்கு கொண்டு போய் பேசினோடனே அங்கே பாருங்களேன், எனக்கு வேண்டி ஒரு தேவனுடைய பிள்ளையை கருத்தை வச்சுருந்தார். அந்த போலீஸ்காருக்கு என்ன தெரிஞ்சுன்னு தெரியல. அவர் உடனே சொல்லிட்டார், இவர் தேவனுடைய மனுஷன், எனக்கு தெரியும், இவர் பாஸ்டர், எனக்கு தெரியும், நான் இவங்களை பார்த்துக்கிட்டு தான் சார்னு சொல்லி அவருடைய ஹேண்ட் ஓவர் பண்ண வச்சுட்டார். அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் என்கிட்ட கேட்டார். அப்போ நான் உண்மையில் சொன்னேன், நான் ஒரு பாஸ்டர், நான் இன்ன மாதிரி சென்னையில் வேலைக்கு வேண்டி நான் வந்தேன், எனக்கு இன்னும் பிரச்சனை, 2 நாள் வேலை செஞ்சேன், எனக்கு வேலை செய்ய முடியலை, அப்புறம் எனக்கு வேறு யாரையும் அதிகம் பழக்கம் இல்லை, அதனால எனக்கு வீட்டுக்கு போகணும், நான் இங்கே வந்தேன், எனக்கு வண்டி கூலி ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு பணமும் இல்லை, அதனால இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்.
உடனே அந்த போலீஸ்காரர் அவர் என்னை பொறுப்பெடுத்துட்டு எனக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தந்து ஆமேன் எனக்கு டிஎன்டிசி பஸ்ஸில் போய் குமுளிக்கு டிக்கெட் எடுத்து இவரை கரெக்ட் குமுளியில் தான் கொண்டு இறக்கி விடணும், வேற எங்கேயும் இறக்கி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ரெண்டு சீட்டில் உட்கார வச்சு எனக்கு 100 ரூபா என் பாக்கெட்லேயும் தந்து என்னை அனுப்பிவிட்டார். அப்படி தான் நான் வீட்டுக்கு போனேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் போய் இறங்கின உடனே எங்கள் அப்பா சொல்கிறார், கெட்ட குமாரன் போயிட்டு வந்திருக்கிறான், எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்த மாதிரி வந்திருக்கிறான்னு சொல்கிறார். உங்களுக்கு தெரியுமா? ஆமேன். ரொம்ப உடைக்கப்பட்ட அந்த ஆண்டு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். ஆமேன். அங்கே போய் கடைசியில் அந்த கடன் அடைக்கக்கூடிய வழி ஆண்டவர் திறந்த உடனே வெறும் 20,000 ரூபா பேலன்ஸு. அந்த 20,000 கடன் அடிக்க முடியல. கோட்டயம் ஆமேன் சிட்டியில் நான் ஒரு நாள் நிற்கிறேன். கடைக்காரன் என்ன கூப்பிட்டு கேட்டால் பாஸ்டர்னு எல்லாம் பார்க்க மாட்டேன், நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளே எனக்கு பணம் தந்திருக்கணும். பணம் தரலைன்னா நான் பாஸ்டர்லாம் பார்க்க மாட்டேன், நடக்கிறது வேற அவளுன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். என் மனம் ரொம்ப உடஞ்சிட்டு நான் நினச்சேன் 20,000 ரூபா கடன் அடைக்க ஒரு வழி இல்லை, வேறு ஒரே வழி நாளைக்கு காலையில் அவர் வரதுக்குள்ள நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது. நேராக கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். ஆமாம். நைட்டு 10 மணி வரைக்கும் சும்மா இருந்தேன். 10 மணி ஆகும்போது க்ரௌட் எல்லாம் அடிச்சு சைலண்ட் ஆகிட்டு மெதுவாக எர்ணாகுளத்துக்கு போகிற ரயில்வே கொஞ்சம் தூரம் நடந்தேன். போய் ரயில்வே ட்ராக்கில் தலை வைப்பேன், பேசாமல் படுத்துக்கிடுவேன். ஆமாம். இந்த ட்ரெயின் வரும்போது ஒரு மாதிரி சவுண்டு சிக்கு 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 சவுண்டு கேட்கும் பாருங்களேன், திடீர்னு பயம் வந்துடும். ஓடி பிளாட்ஃபார்முக்கு ஏறிடுவேன். பிளாட்ஃபார்முக்கு ஏறுவேன், ட்ரெயின் போயிடும். ஆமாம். ட்ரெயின் போனதுக்கப்புறம் ஐயோ போயிட்டு என்ன பண்ணதுன்னு வரும். திரும்பவும் போய் படுத்திருப்பேன் அடுத்த ட்ரெயினுக்கா. இப்படி ராத்திரி 12 மணி வரைக்கும் ஏறுறது இறங்குறதுமா உட்காந்துட்டு இருக்கிறேன். தலை வைக்கவும் மாட்டேன், ட்ரெயின் ஏறவும் செய்யாது. கரெக்டில் 12:30 நான் தீர்மானிச்சிட்டேன், அமிர்தா எக்ஸ்பிரஸ் வரும். அமிர்தா எக்ஸ்பிரஸ் வரும்போது லைஃபை முடிச்சிடுவோம். அதனால் கர்ச்சிப்படுத்து தலையில் நல்லா முறுக்கி கெட்டு காதை இருத்தி அடைச்சிட்டு இனி சத்தம் வந்தாலும் என்ன வந்தாலும் செத்துறதா வேற வழி இல்லைன்னு சொல்லி ஆமீன் தண்டவாளத்தில் நேர கிராஸாக கண்ணை மூடி படுத்துட்டேன். 12:30 ஆச்சு, 12:45 ஆச்சு, 1 ஆச்சு, 1:15 ஆச்சு, ட்ரெயின் வரல. 1:15 ஆகும்போது அறிவிப்பு வருது, அமிர்தா எக்ஸ்பிரஸ் கேன்சல் ஆயிட்டுன்னு. ஹல்லேலூயா. ஆமாம். நான் உடனே ஆண்டவரை திட்டிட்டு அங்கேருந்து டவலெல்லாம் தூக்கி தூர கர்ச்சிப்பெல்லாம் தூக்கி தூர எரிஞ்சிட்டு நேர பிளாட்ஃபார்மில் வந்து ஒன்றில் வாழ விடுங்க ஆண்டவரே, இல்லைன்னா சாக விடுங்க, இது 2 இல்லாமல் இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆண்டோட்ட கோவப்பட்டுட்டு பாக்கெட்டை தப்புனே. கரெக்டாக 40 ரூபா இருக்குது. நான் கும்ளி வர்றதுக்கு 40 ரூபா தான் வண்டி கூலி அன்னைக்கு. ஆமாம். நேர கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். ஒரு வண்டியில் மூலையில் ஏறி உட்காந்து நேர கும்ளியில் வந்து இறங்கினேன். இறங்கி ரூமுக்குள்ளே போயிட்டு ஃப்ரெண்ட் ரூமை லாக் போட்டுட்டு கிச்சன் வழியே உள்ளே ஏறி நான் ரூமுக்குள்ளே இருக்கிறது தெரியாமல் உள்ளே இருந்தேன். யார் வந்து பார்த்தாலும் ஃப்ரெண்டில் லாக் இருக்குது, பூட்டு கிடக்கிறதுனால பாஸ்டர் இங்கே இல்லை. அந்த ரூமுக்குள்ளேயே பைப்பில் குடிக்கிற பச்சை தண்ணியும் கொடுத்துட்டு 7 நாள் நான் இருந்தேன். 7வது நாள் சாப்பிடாம ரொம்ப தளர்ந்துட்டேன், டயர்டாயிட்டேன். 7வது நாள் காலையில் ஒரு ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுக்குறார், இந்த மாதிரி என் ஊழியக்காரை வீட்டில் சாப்பிடாமல் இருக்கிறான், அதனால் நீ போய் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறார். ஆமீன். சாயங்காலம் ஒரு 3 மணி ஆகும்போது என் கதகு தட்டுற சவுண்டு கேட்குது. கதகு தட்டுற சவுண்டு கேட்டால் நான் கதகு திறக்க மாட்டேங்கிறேன். அப்போ ஹவுஸ் ஓனர் வந்து சொல்கிறார், பாஸ்டர் இங்கே இல்லை, 7 நாளாக வீடு லாக்காகி கிடக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பாஸ்டர் சொன்னார், இல்லை பாஸ்டர் உள்ளே இருக்கிறார். ஆமீன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், என் ஊழியக்காரன் சாப்பிடாமல் உள்ள படுத்திருக்கிறான், அதனால் நீ போன. ஆண்டவர் சொன்னார், பாஸ்டர் உள்ளே இருக்கிறார். பாஸ்டர் ஆண்டவர் சொல்லிட்டு தான் வந்தேன், உள்ளே படுக்காதீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி இவர் கதவு தட்டிகிட்டே இருக்கிறார். திரும்ப வேறு வழி இல்லையே, நான் கதவை திறந்தேன். கதவை திறந்த உடனே ஹவுஸ் ஓனர் சொல்கிறார், பாஸ்டர்கிட்ட இந்த வேலையும் இருக்காக்கும், கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற சபாவம் அப்படின்னு கேட்டார். நான் அந்த பாஸ்டர் வச்சுருந்தேன், என்ன பாஸ்டர் இன்றைக்கி காலையில் ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொன்னார் பாஸ்டர், வாங்க சாப்பிட போவேன்னு சொன்னார். அவர் ஃபஸ்ட்டில் ஹோட்டலில் கூப்பிட்டு போய் எனக்கு சாப்பாடு வாங்கி தந்தார். சாப்பாடு வாங்கி தந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு என்ன பாஸ்டர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இதுதான் ப்ராப்ளம், அவ்வளோதானா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு காலையில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் தந்துடுதேன் பாஸ்டர். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஆமென். அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. ஹல்லேலூயா. ஆமென். நான் சர்ச்சு தான் கட்டினேன், ஆண்டவருக்குன்னு ஒரு சபையை கட்டினேன். நான் ஊழியத்துக்கு தான் செலவழித்தேன். எனக்குன்னு நான் செலவழிச்சிருந்தா, எனக்குன்னு செஞ்சுருந்தா இத்தனை பாடுகள் வந்ததுக்கு நான் கேட்கலாம், ஏன் ஆண்டவரேன்னு. நான் உங்களுக்கு தந்துட்டு உங்களுக்கு செஞ்சுட்டு நான் எதுக்கு இவ்வளவு பாடுகள் அனுபவிக்கணும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், ஆமேன், ஆண்டவர் தீமைக்காக ஒன்றும் செய்ய மாட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அந்த டைமில் இந்த கடன் பிரச்சனை பெருகும்போது நான் வட்டிக்காரங்கிட்ட போய் பணம் கேட்பேன்.
எனக்கு வட்டிக்கு கொடுங்க, ஆமாம் நான் இத்தனை நாளில் திருப்பி தரேன்னு சொல்லி கடன் கேட்பேன். வட்டிக்காரன் இன்னைக்கு வா, நாளைக்கு வா, நாளை கழிஞ்சு வான்னு சொல்லி 6 மாதத்துக்கு இழுத்தடிச்சிட்டான். ஆமாம் அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டு இருப்பான். அப்போ எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், மனம் இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்க ஆண்டவரே, கடைக்காரன் தொந்தரவு பண்ணுறாங்க, எனக்கு நாளைக்கு தேவை, சந்திங்க ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்பேன். ஆனால் கடைக்காரன் சந்திக்கிற மாதிரி பணம் தந்த மாதிரி தெரியாது. ஆனால் அதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் ஏன் தரலன்னு தெரியுமா? அவன் வட்டிக்கு தந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வட்டி கொடுக்க முடியாத பிரச்சனை வரும்போது அவன் இதுக்கு மேலே கத்தி தூக்கி வச்சுட்டு இருப்பான். நான் அப்போ யார்கிட்ட போய் கேட்பேன். ஆமேன். அதனால ஆண்டவர் அதனால தான் சிலதை அடைச்சிட்டார். சில நாட்கள் தாண்டும்போ ஆமேன் வட்டி இல்லாமலே எனக்கு வாசலை கர்த்தர் தரேன். ஆமேன் சொல்லுங்க. அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கர்த்தர் ஒன்றும் தீமைக்காய் செய்ய மாட்டார்னு சொல்கிறேன். சொல்லுங்கள், ஒன்றும் தீமைக்காய் சொல்லுங்க, தீமைக்காய். ஆமாம் 2019 வருடம் 14ஆம் வருஷம் தான் நான் குமிழி பட்டணத்திலேருந்து வாகமனுக்கு நான் ஊழியத்துக்காய் போகிறேன். இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, நாங்கள் ஊழியத்துக்கு போகிறேன். அந்த சர்ச்சு நல்லா வளர்ந்துச்சு. 2009 வருஷம் தான் அந்த சர்ச்சை எங்கள் அப்பா புதுசாக கட்டி இனாக்ரேட் பண்ணுறேன். 2014ஆம் வருஷத்தில் நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு போனோன்னு ஆண்டவர் என்ற சொல்கிறார், இந்த பில்டிங் இடியும், இந்த சர்ச்சு மாறு, 2 நிலை கட்டுற வீடு இந்த சர்ச்சில் இந்த இடத்துல வரும், சர்ச்சு மேலே போகும், கீழே ரூம்ஸ் ஆகும்னு ஆண்டவர் சொல்கிறார் என்கிட்ட. நான் அந்த சபையில் பப்ளிக்காக தீர்க்க தரிசனமாக சொன்னேன். அந்த ஆண்டு முதல் சர்ச்சு ஒழுக தொடங்கிட்டு, புதுசாக கட்டின சர்ச்சு ஒழுக தொடங்கிட்டு. எல்லா ஆண்டும் ஆடி மாதம் வரும்போது ஈவன் ஜூன் முதல் நவம்பர் வரை நாங்கள் தண்ணிக்குள்ளே தான் படுத்திருப்போம். பார்த்துக்குவாங்க, 4 பச்சை பிள்ளையை வச்சுட்டு இருக்கிறோம். ஆமாம், ஒரே கட்டில் ரூமுக்குள்ளே போனால் எல்லா சுவரும் தண்ணி, கட்டில் தான் தஞ்சம், கட்டில் விட்டு கீழே கால் வைக்க முடியாதோ தண்ணி. அப்புறம் சர்ச்சுக்குள்ளே வந்தால் கீழே எல்லாம் தண்ணியாக இருக்கும், புல்பிட்டில் மட்டும்தான் தண்ணி இருக்காது. அப்புறம் சர்ச்சை விட்டால் ரூமை விட்டால் புல்பிட்டை விட்டால் கட்டில். இதுதான் இந்த 5 வருஷமும் நாங்கள் தண்ணிக்குள்ளேயே இருக்கிறோம். ஆனால் போன வருஷம் அந்த நனைஞ்சு சுவரில் ரொம்ப இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனி மெயின்டைன் பண்ண முடியாது. 2019 நான் சபையில் சொல்லிட்டு இருக்கேன், ஆலயம் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல, எனக்கு அதுக்கு ஒரு வழியும் திறக்கப்படலை. ஆனால் இந்த வருஷம் நான் கன்ஃபார்மாக சபையில் சொல்லிட்டேன், இந்த வருஷம் இடிக்கலைன்னா எங்களுக்கு பாதிப்பு வந்துடும், சர்ச்சை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு போன வருஷம் நான் சொல்லிட்டேன். ஆனால் சபை ஒன்றும் கவனிக்கிற மாதிரி இல்லை. ஆமீன். ஜனவரி மாதம் 31 நான் பெங்களூர் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப வரேன். அப்படி வீட்டுக்கு திரும்ப வரும்போது நான் பிரதேசத்தை சொல்கிறேன், அன்எக்ஸ்பெக்டட், நான் நாளையிலிருந்து ஆமீன் இவ்வளவு நாளுன்னு தெரியாது, ஆனால் நான் ஃபாஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன், உபவாசம் இருக்க போகிறேன். ஆனால் எத்தனை நாளும் தெரியாது, தண்ணி மட்டும்தான் குடிப்பேன், கடினமாய் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஆமேன் ஒரு என்ஜினியரை பழக்கம் ஆச்சு. ஆமேன் அவர்கிட்ட ஒரு போர்டை பார்த்தோம், அவரை கூப்பிட்டோம், வந்து பேசினார், சர்ச்சை பார்த்தார், ஆமேன் பில்டிங் கட்டித்தரேன்னு சொன்னார். அவரை டிமாண்ட் பண்ணினார், பாதி பணம் நீங்கள் தாங்க, பாதி பணம் நான் போட்டு கட்டிக்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் லோன் மாதிரி இஎம்ஐ மாதிரி பணம் கட்டினா போதும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமேன் இப்படி ஒரு இருந்தால் நம்ம எப்படியாவது பாதியை போட்டு சர்ச்சை கட்டிடலாம், அப்புறம் லோன் அடிச்சுக்கலாமே அப்படின்னு அந்த தீர்மானத்தில் நாங்கள் வேலையை தொடங்கிட்டோம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி வேலையை தொடங்கிட்டோம். வேலையை தொடங்கும் என் கையில் ₹1 கூட இல்லை. ஐ ஃபஸ்ட்டு முதலாவது கெடுவாட்டு அவருக்கு 6.25 லட்சம் ரூபா கொடுக்கணும். சபை டோட்டலி பிரித்து தந்த பைசா 40,000 ரூபா. 40,000 ரூபா வச்சு நான் 6.25 லட்சம் ரூபா எங்கே கொடுக்கறது? என் கையில் ஒன்றுமே இல்லை. கடைசியில் நான் ஜெபம் பண்ணப்போ என் அக்கௌண்ட் இல்லை, இந்த ஒய்ஃபோட அக்கௌண்ட் இல்லை. எங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக சின்ன வேலையை தொடங்குவோன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு வச்சுருந்தோம். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நீ முதல்ல கொடு அப்படின்னு சொன்னார். எல்லாம் எடுத்து முதல்ல கொடு அப்படின்னு சொன்னேன். நான் அக்கௌண்ட் எல்லாம் அரிச்சு பறக்கினேன். அப்புறம் 3-4-5 வருஷம் கிடைஞ்ச ஆஃபரிங் ஒன்றுமே எடுக்கலை. அந்த ஆஃபரிங் எல்லாம் நாங்கள் சேவாக வச்சுருக்கிறோம். அந்த ஆஃபரிங் எல்லாம் ஆண்டவருக்குன்னு வச்சது, எங்களுக்குரியது அல்ல. அதெல்லாம் எடுத்தோம். எல்லாத்தையும் எடுத்து பறக்கினப்போ கரெக்டாக 6.25 லட்சம் ரூபா இருக்குது. ஆமேன். அந்த 6.25 லட்சம் ரூபாயும் நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தோம். அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சொன்னேன், ஆமேன் முதல் ஃபஸ்ட்டு டியூ நீங்கள் வேலையை தொடங்கிக்கோங்க, மீதம் கர்த்தர் தந்தை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னேன். அதை கொடுத்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னேன், ஆண்டவரை எனக்கு தங்குறதுக்கு நான் ஒரு வீடு கட்டலை, உங்களுடைய ஜனங்கள் உமக்கு ஆராதிக்கிறதுக்கு ஆலயத்தை கட்டுறோம். அதனால் நான் யார்ட்டையும் கடன் கட்ட மாட்டேன். நான் யார்ட்டையும் போய் எனக்கு நான் ஆலயம் கட்டுறேன் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி நான் கெஞ்ச மாட்டேன். நான் யார்ட்டையும் போய் எனக்கு ஆலய கட்டுமானம் பண்ணி நடக்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் வழி கூட என் தேவையை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தந்தா கட்டுவேன், இல்லை நான் பேசாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஆண்டவருக்கு. உங்களுக்கு தெரியுமா, அடுத்த ஒவ்வொரு நாளும் இந்த வேலை நடக்கும், ஐயோ அடுத்த டியூ வரும், இதுதான் என்ன நினைப்பு. ஆனால் எப்படி ஆண்டவர் நடத்தினான்னு தெரியல, 40 லட்சம் ரூபா தந்துட்டார். இல்லையா, 40 இல்லை 41 லட்சம். அவனுக்கு 40 தான் கொடுக்கணும், ஆனால் நான் 41 கொடுத்துட்டேன். 41 கொடுத்த உடனே ஒரு நாள் பாஸ்டர் எனக்கு 3 லட்சம் ரூபா எமர்ஜென்சி வேணும்னு சொன்னார். அப்போ தான் நான் சும்மா கணக்கு பார்த்தேன். கணக்கு பார்த்தப்போ இவருக்கு 40 தான் கொடுக்கணும், ஆனால் 1 லட்சம் கூடுதலே கொடுத்தாச்சு.
கூடுதலே கொடுத்தேன்னு சொன்னோன்னா அவன் வேலையை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான். ஆமாம், நான் இனி கட்டலை, நீங்களே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கேட்டேன். 40 லட்ச ரூபா வர ஆயிட்டு, இனி 40 லட்ச ரூபா லோனு கரெக்டாக சர்ச்சு வேலை முடிஞ்சிடும். ஆனால் மாதம் 70,000 ரூபா லோனு கட்டணுமே, இஎம்ஐ கட்டணுமே. ஆமாம், எனக்கு ஏற்கனவே டியூவும் அதுக்குன்னு நல்ல ஒரு அமௌண்ட் இருக்குது. இதுக்கு மேலே சர்ச்சுக்கு வந்து சர்ச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணலைன்னா கடவுளை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் யோசிக்கிட்டு இருக்கிறேன். இவர் வந்து சொல்கிறார், என்னால் கட்ட முடியாத பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார். ஆமாம், நான் ஆண்டவர்கிட்ட கேட்கேன், ஏன் ஆண்டவரே ஆலய கட்டுமான பணியில் நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்கிறேன். இனாக்ரேஷன் டேட் வேறு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஈவன் 2 மாதம் தான் இருக்குது. ஆமாம், சர்ச்சு பில்லரில் நிற்கிது, வேறு வேலை ஒன்றும் செய்யலை. ஆமாம், இனி என்ன, எப்படி தொடங்குறது, எப்படி இனாக்ரேஷன் நடக்கிறது? நான் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னேன், உமக்கு சர்ச்சை தான் கேட்டது. ஜனவரி 8ஆம் தேதி இனாக்ரேஷன் நடக்கும். அரைக்குறையா எல்லாம் நடத்த மாட்டேன், சர்ச்சு வேலையை முடிச்சுட்டு தான் நான் இனாக்ரேஷன் நடத்துவேன். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என் கை காலி, நான் வேலையை தொடங்க போகிறேன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா, ஜனவரி 8ஆம் தேதி நல்லா செலிப்ரேட் பண்ணி இனாக்ரேஷன் நடத்தினேன். ஹல்லேலூயா. இனாக்ரேஷன் முடிச்சு ஆமீன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒர்க் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஒர்க் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒர்க்கை நடத்தணும். சர்ச்சு வேலையெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். முடிச்சப்போ நான் ஆண்டோட்ட சொன்னேன், ஆமீன், அவன் பாதி வழியில் வேலையை நிப்பாட்டிட்டு போனதும் நன்மைக்காகத்தான், தீமைக்கா இல்லை. எனக்கு அவன் மேலே பயங்கர கடுப்பாக இருந்துச்சு. ஏமாற்றிட்டு போயிட்டான், வஞ்சிச்சிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான், இப்படிலாம் நான் திட்டினேன். ஆனால் இனாக்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அவன் போட்டுட்டு போனதும் நன்மைக்காக தான் நடந்துச்சு. அவன் அப்படி போடலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆண்டவரை டிபெண்ட் பண்ண மாட்டேன். அவன் வேலையை முடித்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் மாதம் 70,000 ரூபா டியூ அடைக்க வேண்டாமா? ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நம்ம நெஞ்சு இடிக்கும். ஐயோ 70,000 ரூபா 70,000 ரூபா. இப்போ நெஞ்சு இடிக்காத, சமாதானம், கடன் இல்லையே. கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், தேவன் தீமைக்காய் செய்தாரா, நன்மைக்காய் செய்கிறாரா? ஹல்லேலூயா. என்கிட்ட உள்ள கூட இல்லவங்கெல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் என்ன பண்ணுவீங்க, எப்படி நடக்கும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ கேட்காங்க, எப்படி பாஸ்டர் நடந்துச்சு? நான் சொன்னேன், அதுவும் எனக்கு தெரியாது, ஆனால் நடந்துச்சு. ஆமேன், ஒரு குறையும் இல்லாமல் ஆமேன் ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்தினார். எப்படி நடத்தினார்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு காரியம் உறுதி, ஆமேன், நம்மில் நல்ல காரியங்களை துவங்கினவர் அது முடிக்கிற நாள் வரைக்கும் நம்மை கைவிடாதவர். நான் எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமேன்னு சொல்வீங்க? நான் சொல்வேன், தீமைக்காய் செய்யலை, நன்மைக்காய் செய்தீங்க ஆண்டவரேன்னு சொல்வேன். ஆமேன். அவர் போனதும் அது நடக்கலைன்னு சொன்னதும், அவரால் முடியாதுன்னு சொன்னதும் ஒன்றும் தீமைக்கல்ல, அதுவும் தேவன் நன்மைக்க தான் செய்தார். அந்த ஆண்டவருக்கு தெரியும், ஊழியக்காரன் கடக்காரனானா சபை அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இவன் உதவிக்காரன் நீட்டப்படாது, வழிகள் திறக்கப்படலைன்னா என் பிள்ளை ஸ்ட்ரகிள் பண்ணுவான், அவன் வருத்தப்படுவான். ஆமென். ஊழியம் செய்யறது பாதிக்கப்படும். ஆண்டவருக்கு தெரியும். அதனால கர்த்தர் அந்த வழியை அடைச்சு வேற வழியை திறந்து அவர் செய்ய வேண்டியதை செய்தார். அதனால நான் தீர்க்க தரிசனமா உங்களை தொட்டுட்டு சொல்றேன், உங்க லைஃப்ல தீமையாய் நடந்தது நீங்க நினைக்கிற ஒன்றும் தீமைக்காய் நடக்கல. அதுக்கு பின்னாடி ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. அவருடைய பர்பஸ் தான் உங்க லைஃப்ல நடக்குதுன்னா நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிக்க முடியும்னு சொல்றவங்க கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. பாவம் பண்ணனாலேயோ தப்பு பண்ணதுனாலேயோ அவருக்கு பிரியமா இல்லாததுனாலேயோ ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. அவர் உங்களை நேசிக்கிறபடினாலும் நீங்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்களானபடினாலும் சிலவற்றை அவர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். அது தீமைக்கல்ல, நன்மைக்காகவே நடக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாவது ஆபிரகாம் தேவனை நேசித்த புருஷன். ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தில் விக்கிரகங்களுக்கு இடையில இருந்து புறப்படுகிற. என் கூட நீங்க இருக்கீங்களா? நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தில் விக்கிரகங்களுக்கு இடையில இருந்து புறப்படுகிறான். புறப்படும்போது கானானுக்கு போக புறப்படுகிறான். இப்ப எங்க வந்துட்டான்? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் இறுதி வசனம் 6 வந்து நிற்கிறான். ஆமென். எங்க போக புறப்பட்டான்? கானானுக்கு போக புறப்பட்டான். இப்ப எங்க வந்து நிற்கிறான்? 6 வந்து நிற்கிறான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார். ஜஸ்ட் இமேஜின். ஆமென். கேட்கிறார். பைபிள்ல தேடாதீங்க, நான் சொல்றது இருக்காது. ஆமென். கேட்கிறார். ஆபிரகாமே, ஆமென், எங்க போக புறப்பட்டாய்? கானானுக்கு போக புறப்பட்டேன். இப்ப நீ எங்க இருக்கிறாய்? ஆரான்ல இருக்கிறாய். ஆரான்ல உனக்கு என்ன வேலை? கானானுக்கு போக புறப்பட்ட உனக்கு ஆரான்ல என்ன வேலை? ஆமென். உடனே ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே, எங்க அப்பா என்னடா? ஆமென். என் தகப்பனை நான் ரொம்ப நேசிக்கிறேன். என் தகப்பனா எனக்கு உயிர். என் தகப்பன் என் கூட இருக்கிறார். அப்பா என்கிட்ட சொல்லிட்டார், மக்களை எனக்கு வயசாயிட்டு, ஆமென், என்னால உங்க கூட நடக்க முடியாது, அதனால நான் ஆரான்ல நிற்கிறேன், நீங்க வேணா போங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் எங்க அப்பா விட்டு நான் எப்படி ஆண்டவரே போவேன்? அதனால தான் எங்க அப்பா ஆரான்ல இருக்கிற வரைக்கும் நானும் ஆரான்ல நிற்கிறேன். எங்க அப்பா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன்,
அப்படின்னு சொல்லிட்டேன். உன்னை ஆண்டவர் கேட்குறார், உங்கள் அப்பா 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் போவார், அது வரைக்கும் நீ போக மாட்டேன்? ஷுவர். எங்கள் அப்பா போகிற வரைக்கும் நான் நடுங்கவே மாட்டேன், போவே அசைவே மாட்டேன். உங்கள் அப்பா போயிட்டா? ஷுவர். அப்பா போயிட்டா நான் உடனே கிளம்பிடுவேன். அப்பா தேராக வந்துரு மகனே. தேராக ஆண்டவர் தூக்கிட்டார். தேராக தூக்கின உடனே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்த, பூமிக்கு நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்ப. யார்கிட்ட சொன்னார்? ஆபிரகாம்கிட்ட தான் சொல்கிறார். இப்போ ஆபிரகாம் கூட யாரும் புறப்படுறா? லோத்தும் புறப்பட்டான் இல்லையா? அழைப்பு யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆமன். லோத்து கூட. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆவிக்குரியவன் கூட மாம்சீகமானவன் சேரதான் செய்வான், அவனுக்கு அழைப்பு ஒன்று வேண்டாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆபிரகாம் லோத்து 2 பேரும் புறப்படுறாங்க. புறப்பட்டு எங்கே போயிட்டாங்க? 13ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆபிரகாமும் வெள்ளியும் பொண்ணுமுள்ள சீமான், லோத்தும் சம்பத்துள்ள ஐஸ்வர்யவான். இப்போ 2 மேய்ப்பர்கள் தமிழில் சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது கர்த்தர் ஆபிரகாம் லோத்திரவன் சொல்லலாம், சகோதரனாய் லோத்தே, சகோதரா லோத்தே, இரத்த உறவை, நாம் ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள், நாம் இருக்கிறது அந்நிய தேசம், ஆண்டவர் நாம நிந்திக்கப்படக்கூடாது, நம்ம இரத்த உறவான சகோதரர்கள். உனக்கு உன்னுடைய மெய்ப்பெண் பெருசு, எனக்கு என்னுடைய மெய்ப்பெண் பெருசு. சண்டை மெய்ப்பர்களுக்கு மட்டும்தான், நமக்கு இல்லை. ஆனால் நம்ம உறவு பாதிக்கப்படும். அதனால ஒன்று பண்ணு, எனக்கு ஒரு இதெல்லாம் எடுத்துட்டேன், இதுதான் உனக்கு ஒரு இது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லலை. லோத்தை பார்த்து சொன்னா, ஐயா சாமி, நம்ம 2 பேரும் இன்னும் ஒன்றா போக முடியாது, அதனால உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, நீ ஒன்று போய் தந்தா போதும். லோத்து கண்ணை திறந்து பார்த்தான், யோர்தானுடைய பச்சை பசையில் ஃபுல்லாக பிடிச்சு சோதமில் போய் கூடார அடித்தான், தங்கிட்டான். ஆமேன். ஆபிரகாம் லோத்து போன சங்கடத்தில் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறான். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ நிற்கிற இடத்திலிருந்து தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ பாரு, நீ பார்க்குற தேசத்தை முழுவதையும் உனக்கும் உனக்கு அப்புறம் உடைய சந்ததிக்கும். கமான், கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமேன்னு சொல்வீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, பார்த்தீங்களா ஏன் ஆண்டவரே அங்கு நடந்துச்சு, ஏன் ஆண்டவரே அப்படி போனா, ஏன் ஆண்டவரே லோத்தை வெட்டிட்டீங்க, ஏன் ஆண்டவரே தேராக வெட்டிட்டீங்க? ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே அழைப்பு உனக்கு தான், தேராக மேலே இல்லை. ஆபிரகாமே அழைப்பு உனக்கு தான், லோத்துக்கு மேலே இல்லை. நீ ஏன் லோத்தை கூட கூட்டுன? அவன் லோத்தனை அழைக்கல, நீயா லோத்து வரன்னு சொல்லி அவன் கூட சேர்த்துட்டு அவன் இப்ப அவன் சொத்தை ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டான் பாத்தியா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான் பாத்தியா. இந்த போக போனா ஆபிரகாமை நான் இழந்து போக வேண்டியது வரும். அதனால என் தாசனாகி ஆபிரகாமை நான் இழக்க விரும்பவில்லை, என் தாசன் வருத்தப்பட நான் விரும்பவில்லை, துக்கப்பட விரும்பல. அதனால நான் லோத்தை வெட்டிட்டேன். ஆபிரகாம் உயிரா வச்சிருந்த சகோதரனை இழந்துட்டான். வராமேன்னு சொல்லுங்க. இனி இதுதான் பிரச்சனை. அதுக்கு அந்த கரை போனா எகிப்துல இருந்து கிடைச்ச கிஃப்ட். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஆகார் இப்ப எகிப்துல கிடைச்ச கிஃப்ட் மாட்டி யாத்திரை பிரயாணம் நடக்குது பார்த்துக்கோங்க. பார்த்த உடனே என்ன சந்தோஷம், உடனே கன்சீவிங், அதுக்கப்புறம் வீட்டில் பயங்கர சந்தோஷம், வளகாப்பு, ஐயோ அது இது எல்லாம் நடக்குது, பயங்கரமாக நடக்குது, ரொம்ப ஹாப்பி. ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கமா, அந்த கருந்த சாராள் சட்டைக்க காலரை பிடிச்சிட்டாங்க. இது நடக்காது, இந்த காரியம் நடக்காது. ஒன்றுலாவா இல்லைன்னா நான் சொல்லி முடியதுக்குள்ள இஸ்மவேல் வந்துட்டா, ஈசாக்கு வந்துட்டான். வந்த உடனே பாருங்களேன், இஸ்மவேல் ஈசாக்கை பரிகாசம் பண்ணானா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா மாம்சீகமானவன் ஆவிக்குரியவனை பரிகாசம் தான் பண்ணுவான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்துட்டு சாராள் சொன்னா நடக்காது, அவளையும் அவளுடைய குமாரனையும் வீட்டை விட்டு இறக்கி விடு. என்ன வேதனைன்னு தெரியுமா ஆபிரகாமுக்கு? ஆமேன். மகளே, சாராளே, தங்கமே, முத்தே, இங்கே வா, உட்காரு, கவனமாக கேளு. நானா அவளை கல்யாணம் பண்ணலை, அவளா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளை உண்டாகட்டும்னு சொல்லி என் கூட வரவும் இல்லை. நீ தானே அவளை வர வச்ச, நீ தானே சொன்ன, இப்போ நீயே இறக்கி விடுன்னு சொல்கிற. ஆனால் நான் அவளை ரொம்ப நேசிச்சிட்டேன். பிள்ளை ஏன் பிள்ளை, மூத்த பிள்ளை எப்படி? ஆமேன். சாராள் சொன்ன அதெல்லாம் நடக்காது, அனுப்பி விடுனா கடந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான் பாருங்களேன். ஆமேன். என்னோட கேள்வி, தேராக தன்னுடைய சொந்த தகப்பன், லோத்து தன்னுடைய சொந்த சகோதரன், ஆகார் வெப்பாட்டியா இருந்தா கூட பாதி மனைவி இல்லையா, இஸ்மவேல் தன் ரத்தத்தில் பிறந்த பிள்ளை, ஆனால் இதெல்லாம் பிடுங்கிட்டார், எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஏன் ஆண்டவர் இந்த கொலவெறி? இவங்களெல்லாம் கொன்னுட்டு ஆபிரகாம் வச்சு நீங்க என்னதான் பண்ண போறீங்க? ஏன் ஆபிரகாம் மேல இவ்வளவு உயிரா இருக்கீங்க? ஆண்டவர் சொன்னார், பாஸ்டர் ஷாஜிமோன், உனக்கு ஆபிரகாமை மட்டும்தான் தெரியும், ஆபிரகாங்கிற ஆளை மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு தெரியுமா ஆபிரகாம் மேல நான் வச்சிருக்கிற பிளான்?
ஆபிரகாம் இல்லை, ஆபிரகாம்ங்கிற நபருக்குள்ள ஒரு பெரிய ஜாதி இருக்கு, 12 கோத்திரங்கள் இருக்கு, ராஜாக்கள் இருக்கிறார்கள், நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்ரீயின் சந்ததி சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்கிற தீர்க்க தரிசன சத்தத்தின் நிறைவேறுதலாய் மனுகுலத்தின் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டியது ஆபிரகாமினுடைய மடித்தட்டிலே இருந்து. இவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களும் தரிசனங்களும் திட்டங்களும் உள்ள தேவ மனுஷனை அவனுடைய இஷ்டத்துக்கு நான் விட்டு கொடுப்பேனோ? என் விருப்பத்தின்படி தான் நான் ஆபிரகாமை நடத்துவேன். என்னிலிருந்து ஆபிரகாமை பிடுங்கிறதுக்கு யார் வந்தாலும் நான் அவங்கள பிடுங்கிடுவேன். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், தேராக விட்டுருங்க, லோத்தை விலக்கி நிறுத்துங்க, ஆகார் இருந்தால் இறக்கி விட்டுருங்க, இஸ்மவேல் இருந்தால் அப்பமும் தண்ணியும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பிடுங்க. ஆண்டவருக்கு உங்களை வேணும், நீங்கள் ஆண்டவருக்கு வெளியேறப்பட்டவர்கள், உங்களை ஆண்டவருக்கு வேணும். ராமேன்னு சொல்லுங்க. நான் ஆபிரகாமிட்ட இப்போ ரொம்ப வலியாக இருக்கு ஆபிரகாமே, தேராக இழந்ததுனால, ரொம்ப வலியாக இருக்கு ஆபிரகாமே லோத்தை இழந்ததுனால, ரொம்ப வலியாக இருக்கு ஆகாரை இழந்ததுனால, ரொம்ப வலியாக இருக்க பிள்ளை இறந்ததுனால. ஆபிரகாம் சொல்வான், வலியாக தான் இருக்குது, இருந்தாலும் அதை விட வேறொரு பெருசு அவர்ல எனக்கு. அவர் ஒன்றும் தீமைக்காய் செய்ய மாட்டாரே, அவரை லைஃப்பில் எதை செய்தாலும் நன்மைக்காக தானே செய்வார். அதனால் எனக்கு அவர் போதும். என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நன்மைக்காக தான் நடந்துச்சு. வராமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வேளை ஆகாரும் சாராளும் இஸ்மவேல் ஈசாக்கும் ஒன்றா வளர்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கதி என்ன இருக்குன்னு பாருங்கள். இனி ஆபிரகாம் கூட லோத்து நின்றுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஆபிரகாம் கஞ்சி குடிக்க வழி இல்லாதவனா மாதிரி இருப்பான். காரணம் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் ஃபுல்லாக யார் எடுத்துகிட்டு போயிருப்பா? லோத்து எடுத்துகிட்டு போயிருப்பா. ஆண்டவர் பார்த்தார், சிலது போகிறது நன்மைக்காகத்தான். வராமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ சிலது நன்மைக்காகத்தான் நீங்கள் செய்கிறீங்க ஆண்டவரே. தேங்க் காட். ஆண்டவர் சொன்னேன், எனக்கு தெரியும் என் லைஃப்பில் நடக்கிறது எல்லாம் நன்மைக்காய் கர்த்தர் செய்கிறார்னு எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட இன்றைக்கி ராத்திரி பரிசுத்தாவியானவர் தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், உங்கள் லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் அவர் நன்மைக்காய் அனுமதிக்கிறார். நம்ம நம்பினது, நம்ம நேசித்தது, நம்ம கூட இருக்கும்னு நினைச்சது, நமக்கு உதவியாக இருக்கும்னு நினைச்சது, பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நினைச்சது எல்லாம் நம்மளை ஆள வைக்கும்போ, வேதனைப்படுத்தும்போ, கைவிடும்போ, துக்கப்படும்போ நீங்கள் கலங்கக்கூடாது. ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சிங்க, செஞ்சீங்க அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. தேவன் சகலத்தையும் நன்மைக்காய் சொல்லுங்க, நன்மைக்காய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? ஆபிரகாம் தேவனை நேசித்த மனுஷன். ஆபிரகாம் என்ன பாவம் செஞ்சான்னு நீங்கள் சொல்லுங்கள், என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்கள். ஆமேன். ஆண்டவரை உயிரை பிள்ளைய கூட கொடுக்க சொன்னப்போ கொடுக்க ரெடி ஆகிட்டான். அப்படி உயிரே வச்சுருந்தான். ஆனால் அவனுடைய லைஃப்பில் நேசித்ததெல்லாம் ஆண்டவர் தூக்கிட்டே இருக்கார் பார்த்தீங்களா? அவன் நம்பினதெல்லாம் தூக்கிட்டே இருக்கார் பார்த்தீங்களா? எதுக்கு? ஆண்டவருக்கு அவன் வெளியேற பெற்றவன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவரை நேசிக்கிறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்காக தான் கர்த்தர் செய்வார். ஏன் ஆண்டவரேங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களை தொட்டுட்டு ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசன சத்தம் கேட்காதீங்க, அது நன்மைக்காய் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். புரிஞ்சா கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கவனிங்க, ஆதியாகமம் 21 அதிகாரம் 9 முதல் 11 வசனம். ஆகார் ஆமேன், ஆகார் ஆமேன், ஆகாரா ஆபிரகாமிட்ட போகல, ஆபிரகாம் தான் ஆகாரா, சாராள் தான் ஆபிரகாமை அனுமதிக்கிறார். ஆமேன். ஆபிரகாம் தான் ஆகாரை ஏற்றுக்கொள்றார். ஆகார் அந்த பக்கம் போகவே இல்லை, திரும்பி பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு எண்ணமே அவளுக்கு இல்லை பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது ஆமேன் கையில் ஆமேன் கொஞ்சம் அப்பமும் துருத்தியில் கொஞ்சம் தண்ணி மாத்திரை எடுத்துட்டு, தங்கம் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நீ இறங்கிப்போ, எங்கேயாவது போய் எப்படியோ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் இறக்கி விடுகிறான். தன் நம்பினவன் தன்னை கைவிட்டுட்டான், தன் எதிர்பார்த்தவன் தன்னை உதறி விட்டுட்டான். ஆமேன். இப்போ ஆமேன் வனாந்திரத்தில் வந்து கைப்பிள்ளையும் ஆமேன் துருத்தியில் தண்ணியும் கொஞ்சம் தண்ணியுமா வனாந்திரத்தில் அலைகளை துருத்தியில் தண்ணியும் தின்னுட்டு கையில் அப்பமும் தின்னுட்டு என்ன செய்துன்னு அறியல. பிள்ளை சாகிறதுக்கு அழுதுகிட்டு இருக்கு. பிள்ளை ஒரு செடிக்க தூரத்தில் போட்டுட்டு மாறி நின்றவள் கண்ணீர் விட்டு அழுகிறாள். அழும்போ ஆமேன் தூதன் ஆகாரை தட்டிட்டு சொல்கிறான், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளை இருக்கிற இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. என்னோட கேள்வி, ஆபிரகாமே நான் சொன்னேன், ஆபிரகாமே நீ என்னை கல்யாணம் பண்ணுன்னு நான் சொன்னேன், நான் உங்கள் கூட நான் வாழ விரும்புகிறேன்னு
நான் விரும்பினேன்னா நான் உங்களுக்கு பிள்ளையை தாரேன்னு சொல்லி. ஆமென். நான் பாட்டுக்கு என் வேலையை கவனிச்சுட்டு தானே இருந்தேன். எனக்கு ஆசை தந்து கட்டாயப்படுத்தி ஆமென் என்ன ஆமென் பார்ட்னராக ஏற்றெடுத்து ஆமென் பிள்ளையும் தந்து, அப்போ எனக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புன்னு தெரியுமா? நான் ஒரு பெரிய எஜமானன், ஒரு கோடீஸ்வரனுக்கு மனைவியாரேன், நல்ல லக்ஸுரி லைஃப், என் பிள்ளை நல்லா இருப்பான், அப்படியெல்லாம் நான் எதிர்பார்த்து அப்படி டிபெண்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறான்னு சொல்லி சிம்பிளை பெருவெளியில் இறக்கி விட்டுட்டீங்களே. ஆமாம், நான் என்ன செய்வேன், எங்கே போவேன், அப்படி 100 கேள்வி ஆகார் கேட்டிருப்பாள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, வனாந்திரத்தில் அவள் ஆபிரகாம் வீட்டிலேருந்து இறக்கி விட்டதும், அவள் வனாந்திரத்தில் அலைஞ்சதும் தீமைக்கு அல்ல, தேவன் அதையும் நன்மைக்காய் மாற்றினாள். அந்த வனாந்திரத்திலையும் கர்த்தர் அவளை தட்டி எழுப்பி அவளுக்காக ஒரு நீரூட்டை திறந்து, அதுக்கப்புறம் சொல்கிறார் பார்த்தீங்களா, உன் சந்ததி வனாந்திரத்தில் ஒரு பெரிய ஜாதியாவார். ஆமென். சத்துருக்களுக்கு நேராய் அவன் கை உயர்ந்திருக்கும். ஆமென். ஆகாருடைய கண்ணீருக்கு பலன் வந்துச்சு பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக தான் நடக்கும். பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிகிற பெற்றோர்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆகாரின் சந்ததிக்கு வற்றாத நீரூற்றை திறந்த ஒருவர் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்காக உண்ட தலைமுறைக்காகவும் சில நீரூற்றுகளை திறக்க போகிறார்னு சொன்னால் எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமேன்னு சொல்வீங்க? கைப்பிடிச்சவன் கைவிட்டுட்டான்னு நினைக்க வேண்டாம். நம்பினவங்க கைவிட்டுட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். நான் டிபெண்ட் பண்ணவங்க என்னை உதறிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எதிர்பார்த்தது என்னை விட்டு விலகி போயிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு பார்க்க பரிசுத்த ஆவியானவர்களை தொட்டு சொல்ற ஆமென். வனாந்திரத்தில் ஆகாருக்காய் வற்றாத ஒரு நீரூற்றை திறந்தவர் 2026ஆம் ஆண்டு உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒருவனும் பூட்டக்கூடாத வாசலை, ஹே கமான், ஒருவனும் பூட்டக்கூடாத வாசலை, யாரும் அடைக்காத வாசலை சர்வ வல்லவர் திறக்க போகிறார்னு சொன்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்வீங்க? நீங்க நம்பினதை கைவிட்டுட்டீங்க இல்ல, சிலதை இழந்து போயிட்டீங்க இல்ல, எதிர்பார்த்தது விலகி போயிட்டு இல்லையா, சிலது உங்களுக்கு பிரச்சனையா மாறிட்டு இல்ல, உபத்திரவங்களாய் மாறிட்டு இல்லையா, ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்டீங்க இல்லையா? இன்னைக்கு ராத்திரி சர்வ வல்லவருடைய சத்தம், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளை இருக்கிற இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமென். ஆகார் கண்ணை திறந்த பொழுது வனாந்திரத்தில் வற்றாத நீரூற்று. I prophesy now 2026 சில ஆகார்களை பார்த்து கர்த்தர் சொல்ற தீர்க்க தரிசன சத்தம், சாத்தியமில்லாத வனாந்திரத்தில் வற்றாத நீரூற்றை திறந்தவர் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஒரு சாத்தியமும் இல்லாத இடத்தில் ஒரு வாசலை திறக்க போகிறார். நாம் நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரை ஹalleluya. அடுத்த 4வது யோசேப்பு. ஆமென். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து கீழாக வாசிச்சா போதும். தகப்பன் வீட்டில் செல்ல பிள்ளையாயிருக்கிற மகன் எதிர்பார்க்காம ஒரு நாள் 11 கட்டுகள் வணங்குறதும் சூரியனின் சந்திரன் 11 நட்சத்திரங்களை வணங்குற சொப்பனத்தை பார்க்கிறான். யோசேப்பை கேட்டான், நானா ஆண்டவரே சொப்பனத்தை கேட்டேன், நானா ஆண்டவரே தரிசனத்தை கேட்டேன், நீங்களா ஒரு தரிசனத்தை தந்து ஒரு சொப்பனத்தை தந்து கடைசியில் என்னை இந்த பாடுபடுத்திட்டு இருக்கீங்க. சொப்பனம் பார்க்குற வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொப்பனம் பார்த்த உடனே முதல்ல அவன் சந்தித்த பிரச்சனை, தன் தகப்பனின் தாயையும் இழந்தான். 2வது பிரச்சனை, தன் சகோதரர்கள் அவனை கொலை பண்ண திட்டம் போட்டிகிட்டு இருக்காங்க. 3வது பிரச்சனை, பெருமையான குழிக்குள்ளே எடுத்தறியப்படுகிறான். 4வது பிரச்சனை, அந்நிய தேசத்துக்கு அடிமையாய் விற்கப்படுகிறான். 6வது பிரச்சனை, அவன் எகிப்தில் அடிமை சந்தையில் அடிமையாய் நிற்கிறான். 7வது பிரச்சனை, போத்திபாரின் வீட்டில் அப்பமானப்படுத்தப்படுகிறான். 8 சிறைச்சாலையில் போய் படுத்திருக்கான். ஹல்லேலூயா. நான் கேட்டேன், சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்பு நினச்சிருப்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனத்தை தாங்க, சொப்பனத்தை தாங்க, அப்படி நான் கேட்டேன். ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மா கூட எவ்வளோ சந்தோஷமாக நான் இருந்தேன் தெரியுமா? எங்கள் அண்ணன் தம்பியில் என்னை செல்லப்பிள்ளை மாதிரி வச்சுருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஒழுங்காக என் வீட்டில் இருந்தேன். எனக்கு ஒரு சொப்பனத்தை காட்டி என் குடும்பத்தையே என்கிட்ட இருந்து பிடிங்கி கடைசியில் என்ன கொண்டு சிறைச்சாலை கொண்டு தள்ளி வைக்கீங்க. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் லைஃப்பில் இதை அனுமதிச்சிங்க? நீங்கள் அந்த சொப்பனம் காட்டும்போது இதெல்லாம் நடக்கும்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், எனக்கு சொப்பனமும் வேண்டாம் தரிசனமும் வேண்டாம், நான் பேசாமல் எங்கள் அப்பா கூட செல்லப்பிள்ளையாகவே நான் இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் ஆண்டவரே சொப்பனத்தை காட்டினீங்க? அதுக்கப்புறம் இவ்வளோ வழியாக நடத்தி விட்டீங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியுமா? யோசேப்பே, இந்த சொப்பனத்தை காட்டிட்டு முதல்ல உங்கள் அப்பா அம்மாவை நீ இழந்து போவேன். 2வது உன்னுடைய சகோதரனை கொலை பண்ண திட்டம் போடுவாங்க. 3வது உன்னை குழிக்குள்ள தூக்கி போடுவாங்க. 4வது அந்நிய தேசத்துக்கு விற்பாங்க. 6வது போத்திபார் வீட்டில் அடிமையாக இருப்பேன்.
7வது உன்னை சிறைச்சாலையில் தூக்கி போடுவாங்க, 8வது தான் நீ ராஜாரமனைக்கு வருவாய் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீ கண்டிப்பாக அதை அங்கீகரித்து வருவாயா யோசேப்பே அப்படின்னு கேட்பேன். யோசேப்பே சொல்லுவா, நான் கண்டிப்பாக வரமாட்டேன், அதனால தான் ஆசீர்வாதத்தை சொல்லுவேன், பிரச்சனையை சொல்ல மாட்டேன். ராமேன்னு சொல்லுங்கள். உன்னை அழைப்பேன், உனக்கு திட்டத்தை தருவேன், ஆனால் அதுக்கு பின்னாடி வர்ற பிரச்சனை ஒன்றுமே நான் சொல்ல மாட்டேன். தெரியாதனமாக கூட நீ கேட்டுறக்கூடாது, ஏன் ஆண்டவரேன்னு. அந்த பிரச்சனையை சந்திச்சாதான் இந்த ஆசீர்வாதம். கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதா? நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி போகிறேன், நான் முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டதுக்கு பேரில் 11 நட்சத்திரம், சூரியன் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் 11 கட்டுகளும் வணங்குற சொப்பனத்தை கண்டதுக்கு பேரில் அவன் முதல்ல இழந்தது தகப்பனையும் தாயும் தான் இழந்தான். 2வது தன்னை நேசித்த சகோதரர்கள் அவனை அபமானப்படுத்தி கொலை பண்ண திட்டம் போட்டுட்ருக்காங்க. ஆமீன். ஒரு தப்பும் செய்யாத பிள்ளைய தூக்கி குழிக்குள்ள போட்டிருக்காங்க. ஆமீன். குழியிலேருந்து அந்நிய தேசத்துக்கு விட்டு போடுறாங்க, எங்கன்னு தெரியாமல், எந்த தேசம்னு தெரியாமல் அனுப்பப்படுறாங்க. அங்கேருந்து போத்திபாரின் வீட்டுக்கு வந்த அடிமை அபமானப்படுத்தப்படுகிறான், தப்பே பண்ணாமல் அபமானப்படுத்தப்பட்ட சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறான். சிறைச்சாலையிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அங்கே ஒரு வசனம் சொல்லியிருக்கு, 38ஆம் அதிகாரத்திலே 39ஆம் அதிகாரத்திலே நினைக்கிறேன் வசனம் சொல்லியிருக்கு, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனாய் மாறினான். ஆமேன். யோசேப்பு கூட ஆமேன் தகப்பன் இல்லை, தாய் இல்லை, சகோதரர்கள் இல்லை, ஆமேன் உறவுகள் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் தரிசனம் கொடுத்த கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டுட்டு சொல்கிறார், வேற யாரும் உங்க கூட இல்லைனாலும் உங்களை அழைத்த ஆண்டவர் உங்க கூட இருப்பார்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமீன் சொல்வீங்க? தகப்பன் இல்லைனாலும், தாய் இல்லைனாலும், கணவன் இல்லைனாலும், மனைவி இல்லைனாலும், பெற்றோர்கள் இல்லைனாலும், பிள்ளைகள் இல்லைனாலும், ஸ்தாபல் இல்லைனாலும், தலைவர்கள் இல்லைனாலும், பணம் இல்லைனாலும், பொருள் இல்லைனாலும் உங்களை அழைத்த ஆண்டவர் உங்க கூட இருப்பார்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு இன்னைக்கு ராத்திரி ஆமீன் சொல்வீங்க? யாரையோ தொட்டுட்டு ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசன சத்தம், உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். ஆமீன். உன்னை அழைத்தவர் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். உன்னை அழைத்த தேவன் உன்னை பாதி வழியில் ஆமீன் உபேட்சிக்க மாட்டார். உன்னை அழைத்தவர் கடைசி பரியந்தம் நடத்த சர்வ வல்லவர்னு சொன்னார். எத்தனை பேர் கையை தட்டி நம்மில் நல்ல காரியத்தை துவங்கினவர் அது முடிக்கிற வரைக்கும் அற்பமான ஆரம்பம் முடிவோ சம்பூர்ணம். நம்மை அழைத்த தேவன் வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். இன்னைக்கு ராத்திரி உங்களை தொட்டுட்டு சொல்றார், யோசேப்போடு கூட இருந்தவர் உங்களோடும் கூட இருக்கிறேன்னு சொல்றார். அதனால யோசேப்பே, நீ தப்பு பண்ணதுனால இல்ல, நீ பாவம் செஞ்சதுனால இல்ல, நீ தரிசனம் பார்த்ததுனால இல்ல, உன் லைஃப்ல நடக்கிறதெல்லாம் நன்மைக்காய் நான் அனுமதிக்கிறேன். ஏன் தெரியுமா? பூமியை ஃபுல்லா காப்பாற்றி பஞ்ச காலத்தில் தேசத்து ஜனங்களை முழுதும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக அல்ல, ஆபிரகாம் என்று சொன்ன தீர்க்க தரிசன சத்தத்தை நிறைவேறுதலுக்காய். இஸ்ரவேலுங்கிற குடும்பம் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு நீதான் அந்த தேசத்துக்கு போகணும். அதனால் இஸ்ரவேலை காப்பாற்றணுங்கிறதுக்காக மாத்திரம் உன்னை நான் எகிப்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆபிரகாம் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காய் உன்னை எகிப்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் நீ அந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு இவ்வளோ வழியா நீ யாத்திரை பண்ணணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். வருஷம் 14 ஆயிட்டு, 13 ஆயிட்டு, ஆசீர்வாத காலம் முடிஞ்சிட்டு அப்புறம் பஞ்ச காலமும் வந்துடுச்சு. சொப்பனை நடக்கலை. ஆமேன். பஞ்ச காலத்தினுடைய இறுதி ஆண்டு ஒரு நாள் தான் சிங்காசனத்தில் வரை நிற்கும்போது கொஞ்சம் எபிரேய வாலிபர்கள் தனக்கு முன்பாடு வந்து சல்யூட் பண்ணுறாங்க. ஆமேன். யோசேப்பு இப்படி பார்த்தான், தான் செல்ல பிள்ளையாய் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது 11 கட்டுகள் தன்னுடைய கட்டை வணங்கினேன். பார்த்தீங்களா எவ்வளவு கிரயம் கொடுத்துட்டு அந்த சொப்பனை நடக்குது. வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆமேன், யாக்கோபு சகோதரர்கள்ட்ட யோசேப்பை அனுப்பலைன்னா, சகோதரர்கள் அவனை கொலை பண்ண திட்டம் பண்ணி குழிக்குள்ளே போடலைன்னா மீதியானிய வியாபாரிகள் வருவாங்களா? மீதியானிய வியாபாரிகள் வரலைன்னா இவன் எகிப்துக்கு போவானா? எகிப்தில் அடிமை சந்தைக்கு போகலைன்னா போத்திபாரின் வீட்டுக்கு போவானா? இனி போத்திபாரின் மனைவி இவன் மேலே கண்ணை போட்டு சிறைச்சாலையில் தள்ளலைன்னா இவன் ராஜ அரண்மனைக்கு வருவானா? இவன் அரண்மனைக்கு வரலைன்னா பஞ்ச காலத்தில் ஜனங்களுக்கு விளம்ப முடியுமா? இனி ஜனங்களுக்கு விளம்புறானோ இல்லையோ இஸ்ரவேல் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? ஆமேன். யாக்கோபும் இஸ்ரவேலர்களும் எகிப்துக்கு வர முடியுமா?
அப்போ ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற இஸ்ரவேல் குடும்பம் எகிப்துக்கு வரணும்னா யோசேப்பு மந்திரி ஆகணும். யோசேப்பு மந்திரி ஆகணும்னா அவன் சிறைச்சாலைக்கு போகணும். அவன் சிறைச்சாலைக்கு போகணும்னா போத்திபாரின் மனைவி இவனை அபமானப்படுத்தணும். போத்திபாரின் மனைவி அபமானப்படுத்தணும்னா இவன் அடிமை சந்தைக்கு வரணும். இவன் அடிமை சந்தைக்கு வரணும்னா இவன் மீதியானி வியாபாரிகள்கிட்ட வரணும். மீதியானி வியாபாரிகள்கிட்ட போகணும்னா இவன் குழியில் விழணும். இவன் குழியில் விழணும்னா சகோதரர்கள் இவனுக்கு எதிராக மாறணும். சகோதரர்கள் இவனுக்கு எதிராக மாறணும்னா தகப்பன் சகோதரர்களிடம் இவனை அனுப்பணும். அப்போ நடந்தது எல்லாம் தீமைக்கா நன்மைக்கா? சொல்லுங்க. ஹலோ. ஷதர கனல ரபன ஷந்தர யாதரல ரபனி ஹத்தன்ம ரகல்பர அசிம்பிரதனி ஆர்த்தனம ஷைடல் கராதி அதர் கனாஸ்ம ஹேட்டேனி அகல்பர அந்தனரதி. கமான் 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 கண்மான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அன்றியும் ஆமென் அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. நான் இன்னைக்கு ராத்திரி சொல்றது தீர்க்க தரிசன சத்தம். இதுக்குள்ள யாத்திரை இல்லாம தெளிவாய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிறார். நான் ஒரு ஆள்கிட்ட தான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஆனா பலருடைய கேள்விக்கு அவர் சொல்ற பதில் இது. யோசிப்பே, உங்கள்கிட்ட சொன்ன தரிசனம் சொப்பனம் நிறைவேற்றப்படுறதுக்கு நீ இந்த பாதைகளினோடாய் நடந்துதான் ஆக வேண்டும். காரணம் மேல கடக்கிற பிளான் ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படணும். இஸ்ரவேல் குடும்பம் காப்பாற்றப்படணும். எகிப்துக்கு அவங்க வரணும். எகிப்தில் அவங்க ஒரு பெரிய ஜாதியாகணும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தியாகணும். வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்கு ஆபிரகாம் சொன்ன தீர்க்க தரிசன சத்தத்தை நிறைவேறுதலுக்காய் யோசேப்பே, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீ போகிற பாதைகள் ஒன்றும் தீமைக்கல்ல, அது நன்மைக்காய் மகனே. அதை நீ சந்திச்சாதான் அந்த பினிஷிங் பாயிண்ட்டுக்கு வர முடியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களும் அவரை நேசிக்கிறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்காய் நடக்கும். ஒரு காரியத்தை கூட சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆமென். தானியேல் பிரத்யேகத்தின் புஸ்தகம் 3:17 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 எபிரேய வாலிபர்கள் தீக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் விடுவிச்சாலும் விடுவிக்காவிட்டாலும் நீங்கள் நிறுத்தின விக்கிரகத்தை வணங்க மாட்டோம், நம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கணும்? இறங்கி அவங்கள விடுவிச்சிருக்கணும் இல்லையா? காரணம் அவ்வளோ வைராக்கியமாக நிற்கிறாங்களே. ஒன்று, ராஜாவினுடைய முகநாடி வேறுபடுது. 2, கட்டளை கற்பனை சூடு கூடுது, கட்டளைக்கு சூடு கூடுது. 3, தீச்சூளைக்கு சூடு 7 மடங்கு பெருகுது. 4, பலசாலிகள் கட்டுறதுக்கு வர்றாங்க. 5, கெட்டி தூக்கி அக்கினிக்குள்ளே போட்டுட்டாங்க. அது வரைக்கும் சைலண்டாக இருக்கிறார். தீமைக்காய் நடந்துச்சா நன்மைக்காய் நடந்துச்சா? ஆனால் அக்கினிக்குள்ளே போட்ட உடனே அவர்களை விடுவிக்கிறதுக்காய் ஒருவர் இறங்கி வந்தார். பார்த்தீங்களா? ஹே கமான். இதுதான் நாம் பிரசங்கம் பண்ற இயேசுனா. எத்தனை பேர் ஆமேன் சொல்வீங்க? ஆமேன். ஒருவேளை அவங்க கன்ஃபஸிங், அவங்க கொடுத்த அந்த வாக்கு, அந்த தைரியம், அதுக்காக உடனே அவங்களை விடுவிக்க ஆண்டவர் இறங்கி இருக்கணும். ஆனா ஆண்டவர் இறங்கல. பார்த்தீங்களா? அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க நின்றுட்டோம். ராஜாவுடைய முகநாடி வேறுபடுது, ஆனா ஆண்டவர் இறங்கல. தீச்சூளைக்கு சூடு கூடுது, ஆண்டவர் இறங்கல. பலசாலிகள்கிட்ட கட்ட சொல்றார், அப்பமும் ஆண்டவர் இறங்கல. கட்டி தூக்கி உள்ள போட்டுட்டாங்க, அப்பமும் கர்த்தர் இறங்கல. ஆனா உள்ள விழுந்த உடனே அவர்களை விடுவிக்கிறதுக்கும் அக்கினி அவர்கள் மேல் தொடாமல் இருக்கிறதுக்கும் 4ஆம் நாள் தேவகுமாரனுடைய சாயலாய் இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களும் அவரை நேசிக்கிறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். நான் சொல்றேன், 2026 ஜனவரி 24ஆம் தேதி வரைக்கும் உங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு சொன்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்வீங்க? நீங்க கடந்து வந்த பாதைகள், நீங்க நடந்த வழிகள், நீங்க சந்தித்த பிரச்சனைகள், நீங்க போற மார்க்கங்கள் ஒன்றும் தீமைக்கல்ல, சகலமும்
நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிங்க 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 சொல்லுங்க. தகப்பனே, தெரியாம கேள்வி கேட்டுட்டு இனி நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஆண்டவரே. நான் தெரியாம பேசிட்டேன், இனி நான் அப்படி பேச மாட்டேன். தெரியாம குறை சொல்லிட்டேன், இனி அப்படி சொல்ல மாட்டேன். தெரியாம சோர்ந்து போயிட்டேன், இனி நான் சோர்ந்து போக மாட்டேன். நீங்க எது செய்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு ஆண்டவரே, ஒரு பிளான் இருக்கு. அது நான் நடக்கும். நான் நினைச்சது நடக்காது, நீங்க நினைச்சதுதான் நடக்கும். ஆனா எனக்கு செய்யறது, எனக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்காய் செய்றீங்கப்பா. அப்படி சொல்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. யாரையெல்லாம் தொட்டு ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசன சத்தம். பிரதர், உங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் நன்மைக்காய். சிஸ்டர், உங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் நன்மைக்காய். ஊழியக்காரனே, உங்க லைஃப்ல நடந்ததும் நடந்துகிட்டு இருக்கிறதும் நன்மைக்காய். நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் நன்மைக்காய், உபத்திரவங்கள் நன்மைக்காய், அபமானங்கள் நன்மைக்காய், வருத்தங்கள் நன்மைக்காய், தீமைகள் நன்மைக்காய். சகலமும் ரபன ஹட்டன லபகினி யாக்கர்ம துராஜகஸ்ம வதினியா பிரப அதம வர்த்தன பிரபஞ்ச வர்த்தனி வேதி யாதர்க்கம வைஷ பிரபந்தன. நீங்க அவங்களை முழுசா நம்பி இருந்தீங்க, ஆனா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க, ஆனா கைவிட்டுட்டாங்க. நீங்க டிபெண்ட் பண்ணீங்க, தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. நீங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, உங்களுக்கு நடந்தது ஒண்ணு. இப்ப சோர்ந்து போய் இருக்கீங்க இல்லையா? ஐயோ முடியலன்னு சொல்றீங்க இல்லையா? இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றார், முடியும். அவன் வாழ்க்கையில நான் செஞ்சதெல்லாம் நன்மைக்காய் செஞ்சிருக்கேன். அந்த கலவர பெரிய அற்புதம் நடக்க போகுது. something happening உங்க லைஃப்ல ஏதோ ஸ்பெஷலா நடக்க போகுது. சர்வ வல்லவர் ஏதோ பெரியவைகளை செய்ய போகிறார், ஏதோ புதியவைகளை செய்ய போகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை 2026 ஃபெயிலியரான சிலர் சக்சஸ் ஆக போகுது. சில கேசுகள் அனுகூலமாய் மாற போகுது. சில வழிகள் திறக்கப்பட போகுது. சர்வ வல்லவர் என்கிட்ட சொல்றார். நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து தேங்க்யூ தரபஷகனதர கடக ஜகனதரியான் தரலர உந்தன் சிறகுகளின் நிழலில்